தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 27ஆம் நாள் தமிழக அளவில் நடத்த இருக்கின்ற திருக்குரான் மாநாட்டை, அதனுடைய நோக்கத்தை மக்களுக்கு விளக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கூட்டம். திருக்குரானுக்காகவே ஒரு மாநாட்டை நம்ம ஏன் நடத்த வேண்டும் என்றால், மனிதகுலம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த திருக்குரானில் தான் முழுமையான தீர்வு இருக்கிறது என்பதை முஸ்லிம்களிலே பல பேர் அறியாமல் இருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இது பற்றிய எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால் இதை மக்கள் மத்தியிலே குர்ஆனை பற்றிய செய்தியை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக குர்ஆன் சொல்லுகிற ஒவ்வொரு அம்சமாக எடுத்து ஒவ்வொரு பகுதியில நம்ம விளக்கிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் கூறக்கூடிய ஏகத்துவ கொள்கை, குர்ஆன் தகர்த்தெறிகின்ற மூட நம்பிக்கைகள், குர்ஆன் சொல்லக்கூடிய நற்போதனைகள், இப்படி பல தலைப்புகளில இந்த நிகழ்ச்சியில் நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், குர்ஆன் கூறக்கூடிய சமநீதி. இந்த குர்ஆன் எப்படி சமநீதியை உலகத்திற்கு சொல்லுகிறது, இந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு வேதத்திலாவது சித்தாந்தத்திலாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா, இதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த திருக்குர்ஆன் கூறுகிற சமநீதி என்ற தலைப்பு. பொதுவாக நீதி என்று சொன்னவுடன் நீதிமன்றங்களிலே தீர்ப்பு வழங்குவார்களே, அதைத்தான் நீதி என்று நிறைய பேர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதி என்பது ஒரு அரசாங்கத்திலே நீதி வழங்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது, ஒரு நிறுவனத்திலே நீதியாக நடக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் கூட நீதியாக நடக்க வேண்டும், ஒரு கல்விக்கூடத்தில் கூட நீதியாக நடக்க வேண்டும், ஒரு இயக்கத்தில் கூட, ஒரு சங்கத்தில் கூட, எதில் மனிதன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும், பலரும் சேர்ந்து வாழக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அதுல நம்ம நடவடிக்கைகள் நீதியாக இருக்க வேண்டும், அது சமமான நீதியாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நீதியை பற்றி ரொம்ப அதிகமாக கடுமையாக வலியுறுத்துகிறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் நீதி செலுத்துவதற்கு உங்களுக்கு உத்தரவிடுகிறான், பிறருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறும் நீதியாக நடக்குமாறும் அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இந்த வசனத்தை நம்ம சொல்லி காட்டுகிறான். அதே போல வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு, அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம், நீதி செலுத்துங்கள். யஅதிலு, நீங்கள் நீதி செலுத்துங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு உகந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாத்திலும் நீதியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நீதியாக நடப்பதற்குரிய முக்கியமான அளவு எனக்கு பிடிக்குதுங்க. நீதியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதி செலுத்துவதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் என்று கேட்டால், ஒரு சாரார் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு வேற நீதி வழங்கிறாதீங்க. ஒரு ஆள் மீது வருகிற வெறுப்பு உங்களை நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதியாக நடப்பதை பற்றி திருமறை குர்ஆனில் நமக்கு அறிவுரை சொல்கிறான். இப்ப நீதியா நடக்கிறதா என்ன என்று கேட்டால், நாம ஒரு முடிவை, நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்று சொன்னால் அது எந்த மாதிரி எடுக்கிறோம், நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரியாக முடிவெடுப்போம், நமக்கு லாபம் தர விஷயமாக இருந்தால் முடிவு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிவிடும். நமக்கு தீங்கு தரக்கூடிய விஷயமாக இருந்தால்
அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு முடிவை நம்ம எடுப்போம். நமக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். நமக்கு பிடிக்காத ஒரு ஆளாக இருந்தாரே ஆனால் அதுக்கு வேற முடிவு எடுக்கிறோம். இப்படி ஒட்டுமொத்த மனிதர்களும் நீதி செலுத்துவதிலே தவறி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி தவறு? நீதியை பார்க்கும்போது பிரச்சனையை பார்க்காமல் இவர் யாரு, இவர் நமக்கு வேண்டிய ஆள், இவருக்கு ஏத்தவாறு தான் நம்ம அந்த தீர்ப்பை வழங்கணும், இவர் நமக்கு ஆள், இவருக்கு ஏற்றவாறு பாதகமாக அந்த தீர்ப்பை அமைக்கணும், இப்படிங்கிற நோய் உலகத்தில் எல்லா மட்டங்கள்லையும் பரவி கிடக்கிறது. இந்த நீதி செலுத்துவது இல்லாத காரணத்தினால்தான் உலகத்தில் உள்ள கலவரம், சண்டை, யுத்தம், போர் எல்லாத்துக்கும் இதான் காரணமாக இருக்கிறது. நீதியாக இருந்தால் எந்த பிரச்சனையுமே உலகத்துக்கு வராது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை சார்ந்து, தன் குடும்பத்தை சார்ந்து, தனக்கு வேண்டப்பட்டவர்களை சார்ந்து, தன்னுடைய மொழியை சார்ந்து, தன்னுடைய நாட்டை சார்ந்து, தன்னுடைய குலத்தை சார்ந்து, கோத்திரத்தை சார்ந்து முடிவெடுக்கிறார்கள். அதன்படி நியாயம் பேசுகிறார்கள். இந்த மாதிரி நியாயம் பேசாமல் பிரச்சனையை சார்ந்து பேச வேண்டும். நீதி என்று சொன்னால் ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையில் எது சரியோ அதை சொல்ல வேண்டும். அதனால் நான் பாதித்தாலும் சொல்ல வேண்டும், அதனால் என் குடும்பம் பாதித்தாலும் சொல்ல வேண்டும், அதனால் என் எதிரிக்கு சாதகமா அமைந்தாலும் சொல்ல வேண்டும். நீதி என்று சொன்னால் ஒரு பிரச்சனைக்கு எது சரியான முடிவோ அந்த முடிவை, அது யாருக்கு பாதகமாக சாதகமாக இருக்கிறது என்பதை கவனிக்காமல் சொல்ல வேண்டும். இதுதான் நீதிங்கிறது. இப்ப இன்னைக்கு கூட நீங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று பார்த்திருப்பீங்க. நம்ம நாட்டில் நீதி எப்படி வழங்குகிறார்கள் என்பதற்கு ஒரு தீர்ப்பு. சில சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்கிறதா இல்லையா என்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. எங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வழக்கு வருது. இதே மாதிரியான ஒரு வழக்கு பாண்டிச்சேரிக்கும் வருது. ஒரு நீதிபதியை சொல்றாரு, சபாநாயகர் அதிகாரத்தில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு தீர்ப்பை தள்ளுபடி பண்ணிடுறாரு. அதே நீதிபதி அதே நாள்ல பாண்டிச்சேரியில் போய் தலையிடுறாரு. சபாநாயகர் முடிவு அப்படி இருந்தாலும் நான் அதை மாத்துவோம் அப்படிங்கிறார். ஒரு நீதிபதி சபாநாயகருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுல ஒரு முடிவு என்ற அதிகாரம் இருக்குன்னா 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லு, அதிகாரம் இல்லைன்னா 2 பேருக்கு இல்லைன்னு சொல்லு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு முடிவு, மேலிடத்துடைய பிரஷரா என்ன நமக்கு தெரியவில்லை, அல்ல அவர்களே ஒரு மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா விளங்கவில்லை. அப்ப நீதி எப்படி பார்க்கறாங்கன்னு கேட்டா, இது தமிழ்நாடா இப்படி தீர்ப்பளிப்போம், இது பாண்டிச்சேரியா அப்படி தீர்ப்பளிப்போம், இப்படி தீர்ப்பளிக்கிற நீதிமன்றத்துல பாக்குறீங்களே, இதுதான் எல்லா நீதிமன்றங்களையும் எல்லா நாடுகளையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப நம்ம நாட்டுடைய நீதித்துறையை நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால், தூக்கு தண்டனை சில குற்றங்களை கொடுக்கறாங்க. தூக்கு தண்டனையை கொடுக்கும் பொழுது கூட ஒரு முஸ்லீம் அந்த குற்றவாளியாக இருப்பானேயானால் அவருடைய கருணை மனு உடனே நிராகரிக்கப்பட்டு தூக்குமடைக்கு போயிடுவார். முஸ்லீம் அல்லாதவருக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டால் அந்த மனுவை கொடுத்துட்டு அவர் ஜெயிலில் உசுரோட இருந்துகிட்டே இருப்பார் பல வருடங்கள். இப்படி நடக்கிற நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இதான் நம்ம நாட்டில் உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆள் பார்த்து செய்யறாங்க. மதம், தன்னுடைய இனம், தன்னுடைய சாதி, இதை சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுக்கு உலகத்துக்கு இந்த விஷயத்தை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது, சமநீதி வழங்குறதை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றார். நோமான் இப்னு பஷீர் என்ற அந்த தோழருடைய பெயர். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னுடைய மகனுக்கு நான் பஷீர்ங்கிறவர் கூட்டு வர்றாரு, இந்த சொத்தை நான் என் மகனுக்கு எழுதி கொடுக்கிறேன், அதுக்கு நீங்க சாட்சி ஆயிருங்க. நபிகள் நாயகத்திட்ட தன்னுடைய ஒரு சொத்தை ஒரு மகனுக்கு சொந்தமா, அப்போ பத்திரம் எழுதுற கிடையாது, சாட்சி தான். அப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸில் போய் பத்திரம் வாங்கி எழுதுற முறையெல்லாம் கிடையாது. அப்ப நான் என்னுடைய மகனுக்கு கொடுக்கிறேன், அதுக்கு நீங்க சாட்சியாக இருங்க என்று சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலக்க வலதுன் சிவாஹு, இந்த ஒரு மகனை தவிர வேற மகன்கள் உனக்கு இருக்கிறார்களா கேட்கிறாங்க. ஆமா இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க, குள்ள வழக்க நகல்த்த, இந்த பையனுக்கு கொடுத்த அந்த சொத்து மாதிரி எல்லா பிள்ளைக்கும் கொடுத்தியா? ஒரு பையனுக்கு ஒரு சொத்தை கொடுக்கிறாரு, அதுக்கு நீங்க சாட்சியா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, இது ஒரு பையன் தானாங்கிறாங்க. இல்ல இன்னும் பையன் இருக்கிறான். அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி கொடுத்தியா?
இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னிலா அஷஹது அலா ஜுரி, நியாயமான செயலுக்கு என்னை சாட்சி ஆக்காத, நீ செஞ்ச அநியாயம். 2 பிள்ளை இருந்தா 2 பேருக்கும் கொடு, 4 பிள்ளை இருந்தா 4 பேருக்கும் கொடு. அப்ப பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ பாரபட்சமா நடந்தால் அது ஒரு அநீதி. அநீதிக்கு நான் சாட்சியாக இருக்க மாட்டேன், என்னை சாட்சி ஆக்காத. இதுல என்ன விளங்குது? இது சாதாரண ஒரு விஷயம், இது பெரிய நீதிமன்ற விஷயம்லாம் கிடையாது. ஒரு தகப்பன் அவனுடைய சொத்து தான், அவன் தான் சம்பாதிச்சான், அவன் விரும்பின பிள்ளைக்கு கூட கொடுப்பான் குறைய கொடுப்பான் என்று நம்ம மனசாட்சி சொல்லுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்கறாங்கன்னு கேட்டா, உன்னுடைய பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் கூட நீ சமமா நடந்துக்க, நீதியா நட, நேர்மையா நட, பாரபட்சமா நடக்காத. பாரபட்சம்னா எப்படி? குழந்தைக்கு கொடுக்குற அதே சாப்பாடு பெரியாளுக்கு கொடுக்க முடியுமா? அப்படி அர்த்தம் இல்ல. அவங்களுடைய தகுதிக்கு தரத்துக்கு தகுந்த ஒரே தரத்தில் 2 பேரும் இருந்தால், ஒரே தகுதியில் 2 பேரும் இருப்பார்களே, ஆனால் அதுல நீங்க பாரபட்சம் காட்டிடக்கூடாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியாக நடப்பது குடும்ப விஷயத்தில் கூட இருக்கிறது என்பதை உலகத்துக்கு சொல்றாங்க. இதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஒரு சட்டத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் வலது புறத்திலிருந்து செய்யணும். இது இஸ்லாத்தினுடைய வழிமுறை. நல்ல காரியங்களை வலதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பொருளை கொடுக்கணும்னு வைங்களேன், வலது பக்கம் இருந்து கொடுக்கணும், இடது பக்கம் ஆரம்பிக்க கூடாது. இப்படி எல்லா விஷயத்திலையும் வலதை கொண்டு ஆரம்பியுங்கள் என்பது ஒரு சட்டம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது அவங்க வலது பக்கம் பெரிய பெரிய, இடது பக்கம் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அபூபக்கர் போன்ற சஹாபாக்கள்லாம் இடது பக்கமா இருக்கிறாங்க. வலது பக்கம் ஒரு இளைஞர் இருக்கிறார், அவர் யாருன்னு தெரியாது, பேரு கூட சொல்லப்படல, யாரோ ஒருத்தர் இருக்கார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பால் காணிக்கை, பால் இருக்குல்ல, பால் வருது. அதை என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் கொடுக்க விரும்புறாங்க. அந்த பாலை இருக்கிற சபையில் உள்ளவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க விரும்புகிறார்கள். பங்கிட்டு கொடுக்க விரும்பும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பக்கம் கொடுப்பாங்க? வலது பக்கம் தான் ஆரம்பிப்பாங்க. இடது பக்கம் உள்ளாலும் முதல்ல கொடுக்க மாட்டாங்க. ஆனா இடது பக்கம் முக்கியமான விஐபிலாம் இருக்கிறாங்க. வலது பக்கம் யாருன்னு தெரியாத ஒருத்தர், மதிப்பு இல்லாத ஒருத்தர், சாதாரண ஒரு மனிதர் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞருக்கு கொடுத்துருவாரு என்று அச்சப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த அபூபக்கர் இங்க இருக்காரு, அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பாலை முதல்ல இவருக்கு கொடுத்துட கூடாது, அபூபக்கர் மாதிரி முக்கியமான விஐபி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்காம இவருக்கு கொடுத்துட கூடாது என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, குறுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே அபூபக்கர் கொடுங்க, ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல வலதிலிருந்து தான் ஆரம்பிப்பேன்னு சொல்லி யார் என்று தெரியாத, அறிமுகம் இல்லாத அவருக்கு முதலில் கொடுத்து, அப்புறம் இடது பக்கம் வலது பக்கம் உள்ள எல்லாரும் கொடுத்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது சின்ன ஒரு விஷயம், ஒரு முடிவு, வலது பக்கம் தான் கொடுக்க வேண்டும் முடிவு எடுத்துட்டேன்னு வைங்க, அதுல ஆளை பார்த்து மாத்திரக்கூடாது. வலதுல இருந்து ஆரம்பிக்கணும் முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா பெரிய ஆள் வந்துட்டா அந்த வலது மாறிடக்கூடாது, சின்ன ஆள் வந்தா இடது வலதாயிடக்கூடாது. ஆளை பார்க்காம ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டோம், இதில் கூட நீதியா இருக்க வேண்டும். இதுல அபூபக்கருக்கு கொடுக்கறாங்க, அவர் இந்த பக்கம் வந்து இருந்திருக்கணும். அவர் இந்த பக்கம் இருந்தால் அவருக்கு கொடுத்திருப்பாங்க, அவர் இந்த பக்கம் வந்தால் பின்னாடி தான் கொடுப்பாங்க. இது ஒரு தீர்ப்பு, இது ஒரு சட்டம், இது ஒரு நீதி. இந்த நீதியை கூட வளைச்சாங்களா? இல்ல. இன்னொரு சபையில இதே மாதிரி பால் விஷயத்தில் 2 சம்பவம் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தில் இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் வருகிறது. அதை பங்கிடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பெரிய ஆட்கள்லாம் இடது பக்கம் இருக்கிறாங்க, இவர் சின்ன பையன் ஒருத்தர் வலது பக்கம் இருக்கிறார். யாருக்கு கொடுக்கணும்? வலது பக்கம் தான் கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர்கிட்ட அனுமதி கேட்கறாங்க, தம்பி பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டுமா? அவர்கிட்ட கேட்கிறாங்க, அந்த சின்ன பையன்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய உங்க கையால பொருளை எனக்கு தரப்போறீங்க, அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கா வேண்டியும், எனக்கு தான் வேணுங்கிறார் அவர். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க. உங்க கையால ஒரு பொருள் வரும் பொழுது அது முதல்ல வாங்கினது யாருன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம், ரசூல்கிட்ட வாங்குறது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கையால் முதல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் பொழுது அதை போய் நீங்க விட்டு தர சொல்றீங்களே, அதை நான் விட மாட்டேன், அப்ப நீயே குடி. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் சாதாரண ஒரு அற்பமான ஒரு விஷயம்.
இந்த அற்பமான விஷயமா இருந்தாலும் நாம ஒரு சட்டம் என்று உண்டாக்கிட்டோம். வலது பக்கம் தான் என்று உலகத்துக்கு சட்டம் சொல்லியாச்சு. வலதில் இருந்தான் ஆரம்பிக்கணும்னு சட்டம் சொல்லிட்டோம்னு சொன்னா அதுல அபூபக்கருக்காக அந்த சட்டம் அலையாது. அபூபக்கர் யாரு? இந்த உம்மத்துல ஃபர்ஸ்ட் அவர் தான். அபூபக்கர்னா யாரு? நபிகள் நாயகம் சமூகத்திலேயே முதல் இடத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அபூபக்கர் தான். அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் என்று திருக்குர்ஆன் வழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தோழர் அவர் தான். இவரை பற்றி குர்ஆன்ல சொல்லும் பொழுது குகையில் இருந்தாங்கல்ல, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது ஒரு குகையில தங்குறாங்க, ஒளிஞ்சு இருக்கிறாங்க. அப்ப அதை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யகூல் லிசாஹிபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாஹிபு தோழருக்கு சொன்னார், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, நம்ம ரெண்டு பேரும் கவலைப்படாத, நம்மளோட அல்லாஹ் இருக்கிறான் என்று ஆறுதல் சொன்னார்னு சொல்லுது. இந்த அபூபக்கரை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தோழருங்கிறான், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். குர்ஆன்லயே ஒருத்தரை ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்னு சொல்லப்பட்டால் இவர்தான். அவ்வளவு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான ஒருவர் அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பற்றி மக்கள்கிட்ட பேசினாலும், நான் அபூபக்கர் அங்க போனோம், நான் அபூபக்கர் இங்க போனோம், நான் அபூபக்கர் அதை செஞ்சோம், நான் அபூபக்கர் இதை செஞ்சோம், இப்படிதான் ரசூலுல்லாஹ் பேசுவோம். எல்லாத்துலயும் பங்கெடுக்கிறவர். இப்ப நம்ம டீ குடிக்க போனா ஒரு ஆளை கூட்டிட்டு போறோம்னு வைங்களேன், அதுக்கு அவர் தான் கூட்டிட்டு போவோம். நண்பரா இருந்தா, நெருங்கிய நண்பரா இருந்தா பிரயாணத்துக்கு அவர் தான் கூட்டிட்டு போவோம், டீ குடிக்க அவர் தான் கூட்டிட்டு போவோம், ஏதாவது ஒரு நல்லது கெட்டது இருந்தா கல்யாணம் அவர் தான் கூட்டிட்டு போவோம். இப்படி யார் ரொம்ப நெருக்கமா இருந்தார்கள் சொன்னா நம்முடைய எல்லா விஷயங்கள்லையும் அவர் என்ன செய்வாரு? கூடவே இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காரியத்தை வெளி உலகத்தில் ஏதாவது செய்யறதா இருந்தா இவரை தான் சொல்லுவாங்க. நான் அபூபக்கர் போனோம், நான் அபூபக்கர் சாப்பிட்டோம், நான் அபூபக்கர் அங்க போனோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரியங்களில் இவரோட சேர்ந்தே தான் பயணித்தார்கள். ஹிஜ்ரத் வரைக்கும், மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வர்ற பயணம் வரைக்கும் அனைத்திலையும் அப்படி இருந்தவர். அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருந்து, நமக்கும் தெரியுது, உலகத்துக்கே தெரியும், சஹாபாக்களுக்கு தெரிகிறது இந்த உம்மத்தில் அடுத்தவர் அவர்தான் என்று. இந்த உம்மத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து ஒருவரை சிறந்தவர் என்று சொல்வதாக இருந்தால் அபூபக்கரை தான் சொல்லணும். அப்ப ரெண்டு தடவை பால் கொடுக்கிற ரெண்டு சம்பவத்திலையும் இடது பக்கத்தில் அவர் இருந்து விட்டார். யாரு? அபூபக்கர். தகுதி தரம் என்று பார்த்து நீதி வளைகிறதா இருந்தா அவருக்கு வளைஞ்சிருக்கணும். தகுதியை பார்த்து தரத்தை பார்த்து வளைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? வலது பக்கம் கிடக்கட்டும், இவர் எப்படி எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு முக்கியமான விஐபியா இருக்கிறாரு, இவருக்கு கொடுக்காத ஒரு முன்னுரிமையை இந்த பொடியனுக்கு கொடுப்பதா, யாருன்னு தெரியாத இந்த இளைஞனுக்கு கொடுப்பதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? அதுலயும் கவனிச்சாங்களா? எதை கவனிக்கிறாங்க? நம்ம ஒரு முடிவு என்று எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த முடிவு சரியாங்கிற நிக்கணுமே தவிர யாருக்காக எடுக்கிறோம் அது வரவே கூடாது. யாரை பற்றி எடுக்கப்படுகிற முடிவு அது வரவே கூடாது. இப்படியான ஒரு சமநீதியை தான் திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு எடுத்து காட்டுறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு மார்க்கத்துல என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டா, யாரு அல்லாஹ்வை ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டாங்களோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கலையோ அவங்க தான் சொர்க்கம் செல்ல முடியும். இணை கற்பிச்சிட்டாங்கன்னா நரகம் தான். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தார்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு கொடுக்கிற வணக்கத்தை, மரியாதை, அந்தஸ்தை இறைவன் அல்லாதவர்களுக்கு யாராவது வழங்கி இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் இல்ல, நரகம். இது ஒரு பெரிய கொள்கை ரீதி. இந்த முடிவு ஆள் பார்த்து மாறலாமா? மாறக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வராம மூத்தா போயிட்டாரு. அவர் வர்றாரு, நபிகள் நாயகத்துல வர்றாரு, இப்படி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எனக்கு இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும், அல்லாஹ் என்னை ஒப்புக்கொண்டான் என்று சொன்னால் சொர்க்கம் கிடைத்துவிடும், நரகத்திற்கு போகக்கூடிய காரியத்தை நான் செய்யல, தவிர்த்துட்டேன். இப்ப என் தகப்பனார் முன்னாடி மூத்தா போயிட்டார், அவர் சிலைகளை, பல தெய்வ வணக்கங்களை வணங்கியவாக, ஒரு இறைவனை வணங்காதவராக மரணித்து விட்டார். அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கேட்கிறார். என்ன செய்யறாரு? ஐநாபி, என் தந்தை எங்கே இருக்கிறார்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொள்கைப்படி என்ன பதில் சொல்லணும்? சட்டம் தானே. இறைவனுக்கு இணை கற்பித்தால் அவருக்கு சொர்க்கம் இல்லை, இறைவனுக்கு இணை கற்பித்தால் அவர் நரகம் செல்வார், இதுதான் தீர்ப்பு.
அப்ப தகப்பனாரை பத்தி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உன்னுடைய தகப்பன் வந்து அபூக ஃபின்னார், எங்க இருக்காரு உன் தகப்பன் நரகத்துக்கு தான் போவாரு. தாட்சணியம்லாம் பார்க்கல. ஆனா தகப்பன் நரகத்துக்கு போவார்னா எப்படி இருக்கு அந்த மனுஷனுக்கு? ஒரு மனிதர் வந்து அது உண்மையாகவே இருந்தா கூட பாதிக்காது நம்மள. நம்ம தகப்பன் நரகத்துக்கு போற கொள்கையில இருந்தா கூட அவர் நரகத்துக்கு போவார்னு ரசூல் வாயில கேட்கும் பொழுது அவர் பெரிய அளவு நம்மளை பாதிக்கும். நம்ம தகப்பனா இருந்து நரகத்துக்கு போறாரு என்று. ஆனா ஒண்ணு நமக்கு செய்ய இயலாது. பாதிக்கும் பாதிக்காதா? பாதிக்கும். அப்ப பாதிச்சு ரொம்ப கவலைப்பட்டு ஒரு போறாரா, அப்பான்னு கூப்பிடுறாங்க. போனால கூப்பிட்டு இன்னபி அபாக்க பின்னார், அடை ஓன் தகப்ப மட்டும் இல்லடா ஏன் தகப்பன் நரகத்திலாங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நான் ஒரு கொள்கையை சொல்லி இருக்கிறேன், அந்த கொள்கை எனக்கு வளையாது. உன் தகப்பனுக்கு ஒரு நீதி, என் தகப்பனுக்கு ஒரு நீதியா? என்னுடைய தகப்பன் அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய தகப்பனார் அப்துல்லா அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார். உன் தகப்பனார் எந்த கொள்கை இருந்தாரோ அந்த கொள்கையில் தான் என் தகப்பனாரும் இருந்தார் என்று சொல்லி என்ன சொல்றாங்க? உன் தந்தை மாத்திரமல்ல என் தந்தையும் நரகத்தில் தான். இதுதான் நீதிங்கிறது. நீதினா என்ன? ஒரு கொள்கையை சொன்னால் இதுல எங்க வாப்ப வேற, உன் தகப்பனுக்கு தான் நரகம், நாங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கிடுவோம், எங்களுக்கு சட்டமெல்லாம் வராது, நாங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அது அநீதி ஆயிரும். எது நீதி? ஒருவருக்கு ஒரு சட்டம் சொல்லுவோமையானால் அதே மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் அதுதான் சட்டம். அதே மாதிரி இருந்தால், அப்ப அதே மாதிரியான செயலை இவர் தகப்பனாரும் செய்யறாரு, அவர் தகப்பனாரும் செய்யறாரு, இவர் தகப்பனார் நரகத்துக்கு போவார், இவர் தகப்பனார் போக மாட்டார். என்ன அர்த்தம்? நீதி இல்லைன்னு அர்த்தம். செயலை வைத்தான் தீர்மானம், கொள்கை வைத்து தான் முடிவு. ரெண்டு பேரும் ஒரு கொள்கையில், ஒரு தீர்மானத்தில், ஒரு முடிவில் இருந்திருப்பார்களேயானால் அவருக்கு சொல்கிற தீர்ப்பை தான் இவருக்கும் சொல்லணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன சின்ன விஷயத்துல பெரிய பால் கொடுக்கிற பங்கிடுற விஷயம் சின்ன விஷயம், இது அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயம், பெரிய விஷயம். பெருசா இருந்தா ஒரே முடிவு, சின்ன அற்பத்திலும் அற்பமா ஒரே முடிவு. உனக்குள்ளதும் எனக்கும், எனக்குள்ளதான் உனக்கும், எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்று சொல்லி அனைவருக்கும் சமமான ஒரு நீதியை கடைபிடித்து காட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் பாருங்க, அவங்க தாயார் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அல்லாஹ் கேக்குறாங்க, இறைவா என் தாயாருக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கணும், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடு என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுக்கு அனுமதி இல்ல. உன் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற அனுமதி உனக்கு இல்லை. ஏன்? உன் தாயாரும் இந்த ஏகத்துவ கொள்கையில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஆமினா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் அவர் மரணித்திருக்கிறார், ஷிர்க் வைத்த நிலையில் மரணித்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் நபி அவருக்கு முந்தைய மரணித்து விட்டார். அப்ப எந்த கொள்கை உலகத்தில் அந்த கொள்கையில் தான் அவர் மரணித்து இருப்பார். ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணி ஏத்துக்கொண்டு மரணிக்கல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? என் தாயாருக்கு பிழை பொறுக்க பாவ மன்னிப்பு தேட அப்படின்னா சொர்க்கத்துக்கு வருது அர்த்தம். அதுக்கு நான் பர்மிஷன் கேட்டேன், அல்லாஹ் பர்மிஷன் தரல. ஒரு அடக்க ஸ்தலத்தை போய் பார்க்கலாமா என்று பர்மிஷன் கேட்டேன், அதுக்கு அனுமதி கொடுத்தான் என்று தாயாருடைய அடக்க ஸ்தலத்தை பார்க்கறாங்க. வெறுமனே கண்ணீர் விடுறாங்க. யாரெல்லாம் இவங்களை பாவம் மன்னிச்சு கேட்கல. ஏன் அப்படி கேட்க கூடாது சட்டத்தை போட்டுவிட்டு தன் அம்மாவுக்கு மட்டும் வளைக்க முடியுமா? இந்த சட்டத்தை போட்டது அவங்க வழியாக அல்லாஹ் போட்டிருக்கிறான். அப்படி ஒரு சட்டத்தை போட்ட பிறகு அந்த சட்டத்தில் என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம், எனக்கு வேண்டியவன், எனக்கு வேண்டாதவன் இதெல்லாம் வரவே கூடாது என்கிற வகையில் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமநீதி வழங்கி வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவு தான். யஅதிலு, நீதியாக நடங்கள். யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, ஒருத்தனுக்கு இறையச்சம் இருப்பதற்கு அடையாளமே நீதிதான். அல்லாஹ் சொல்றான், யஅதிலு, நீதியாக நடங்கள். வஹுவ அக்ரபு லித்தக்வா, அதான் தக்வாவுக்கு நெருக்கம். ஒருத்தன் நீதி வழங்கலன்னு வைங்க, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னு அர்த்தம். நீதியா நடக்கிறான்னு வைங்க, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு நெருக்க இறை அச்சத்தை யாருக்கு அதிகமா அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அவருக்கு நீதி வழங்கும் தன்மையை கொடுப்பான் என்ற காரணத்தினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீதி வழங்குற காட்சியை பார்க்கிறோம். வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம்னா எந்த விஷயம்
எடுத்துக்கொண்டாலும் அந்த திராசு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி, அவங்க உயர் சாதி பெண்மணி, உயர்ந்த அந்த ஜாதி இஸ்லாத்துல இல்ல, அந்த சமுதாயத்தில் இருந்தது. அந்த சமுதாய அறியாமை கால சமுதாயத்தில் ஒரு மஹ்சூமியானா ஒரு உயர்ந்த ஜாதி என்று கருதப்பட்ட ஒரு குலம். அந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிட்டாங்க. ஒரு அம்மா வந்து நெஞ்சிருச்சு திருடி விட்டார்கள். திருடினாக்கு சட்டம் என்ன? அதுக்கு கையை வெட்டணும். அதனை ஆணு பெண்ணு பார்த்துலாம் விளையாது. நம்ம நாட்டில் அப்படி ஒரு இருக்கு, ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி வழங்குவார்கள். ஒரு தப்பை வந்து ஆம்பளை செஞ்சா நல்லா பிடிச்சி மிதிங்கம்பாங்க, அதே தப்ப பொம்பளை செஞ்சா விட்டுருங்கம்பாங்க. அது இஸ்லாத்தில் கிடையாது. தப்புனா ஆம்பளைக்கு தான் பொம்பளைக்கு தான். அப்ப திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன உத்தரவு போடுறான்? அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து. திருடன் மொட்டையா சொன்னால ரெண்டு பேரும் வந்துருவாங்க. இருந்தாலும் அல்லாஹ் எப்படி சொல்றான்? அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து. திருடுகிற ஆணாக இருந்தாலும் திருடுகிற பெண்ணாக இருந்தாலும் ஃபக்தவு ஐதீஹுமா, அவங்களுடைய கரங்களை வெட்ட வேண்டும். திருடுனா இஸ்லாமிய சட்டம் என்ன? கையை வெட்டிடணும். இந்த சட்டத்தை கடைப்பிடிச்சால உலகத்தில் முக்காவாசி திருட்டு போயிடும். கையை வெட்டிட்டோம்னு சொன்னா கையில்லாம அலைவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இந்த பயமே திருடுவதை தடுக்கும். ரெண்டு பேருக்கு வெட்டி விட்டேன்னு சொன்னா அவன் வாழ்ற காலம் வரைக்கும் அதை பார்க்கிற 50 பேருக்கு பயம் இருக்கும். ஒரு திருட்டு பையில கையை வெட்டி விட்டேன்னு சொன்னா போலீஸ் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, ஜெயிலு கிடையாது, செலவு கிடையாது. ஜெயிலுக்குன்னு கோடிக்கணக்காக செலவு பண்றாங்களே அதெல்லாம் மிச்சமாகி போயிடும், ஈஸியா முடிஞ்சு போயிடும். சட்டம் உங்களுக்கு பேணப்பட்டு விடும். அப்ப அழகான சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கைகளை வெட்டுங்கள். உலகத்தில் திருட்டு கம்மியா உள்ள நாடு வந்து இஸ்லாமிய ஷரியத் எங்க அமுல்ல இருக்கிறதோ அந்த நாடுகளில் தான் திருட்டு கம்மியாக இருக்கிறது இன்னைக்கு உள்ள புள்ளிவிவர பிரகாரம். அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கும் பொழுது இந்த சட்டம் வந்த பிறகு இந்த அம்மா திருடிருச்சு. திருடினவுன அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது சொந்தக்கார குலம், ரசூல்லாம் உயர்ந்த குலம், இந்த அம்மா உயர்ந்த குலம். உயர்ந்த குலமா இருக்கும் பொழுது நம்ம குலத்துல உள்ள ஒரு பெண்ணை கையை வெட்டுனா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? அவங்க அந்த பெண்ணை பார்க்க மாட்டேங்கிறாங்க, அந்த பெண்ணுடைய செயலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எதை பார்க்கறாங்க? நம்ம இனத்து பெண். நம்ம இனத்து பெண்ணுக்கு கையை வெட்டுனா நம்ம இனத்துக்கே கேவலம். அப்படி ஆகுமா? ஒருத்தன் தப்பு செஞ்சு அவனுக்கு தண்டிச்சா அந்த இனத்தையே தண்டிச்சது ஆகுமா? ஆகாது. ஆனா அந்த மக்கள்கிட்ட அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. உலகம் பூரா அப்படித்தான் இருக்கிறாங்க. தன் இனம், தன் குலம், தன் ஜாதி இப்படி பேசக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்கள்லாம் கூடி ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை? நம்ம போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசுவோம். உயர்ந்த குலமா இருக்கிறாங்க, வேற ஏதாவது சிம்பிளா ஏதாவது தண்டனை கொடுங்க, வேற ஏதாவது தள்ளுபடி செஞ்சு விட்டுருங்க, பெண்ணா வேற இருக்கிறாங்க, உயர்ந்த சாதியா வேற இருக்கிறாங்க என்று பரிந்துரை செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தாலும் அனைவருக்கும் பயம். எப்படி பேசுறது? இந்த மாதிரி பேச்சு ரசூலுல்லாஹ்ட்ட பேச இயலுமா? இந்த சமநீதிக்கு மாத்தமா யாருக்கும் பேச இயலாது. பேசினா நடக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு அநியாயத்துக்காக வேண்டி பரிந்துரை செஞ்சு போனால் கடுமையாக கொந்தளிச்சிருவாங்க. அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னு சொன்னா அதுல யாருக்காகவும் வளையவே மாட்டார்கள், எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாருன்னு பாக்குறாங்க. நம்ம போய் பேச இயலாது. ரொம்ப விருப்பமான யாரு சொன்னால் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கேட்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிப்போம்னு சொல்லிட்டு உசாமாவை பிடிக்கிறாங்க. உசாமாங்கிறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவறதுக்கு முன்னாடி ஒருத்தர புள்ளையா வளர்த்தாங்க. இஸ்லாத்துல வளர்ப்பு பிள்ளை இல்ல. நபி ஆவறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? ஸைதுன்னு ஒரு ஆளை எடுத்து வளர்த்தாங்க. ஊர் மக்கள்லாம் அவரை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஸைத் இப்னு முஹம்மது. இவர் ஸைத் வந்து முகமதுடைய மகன். அவ்வளவு ஃபேமஸ். அந்த அளவுக்கு ஊருக்குலாம் தெரியும் வளர்ப்பு பிள்ளைங்கிறது. பிறகு சட்டம் வந்து வளர்ப்பு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு என்ன பேர்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய பையன் என்று மக்களால் அறியப்பட்டவர் ஸைத். அவருடைய மகன் உசாமா. ஸைத் மேல ரசூலுல்லாஹ் பிரியமா இருந்ததுனால அந்த ஸைதுடைய மகன் மேலே பிரியமா இருப்பாங்க. வளர்த்துட்டாங்கல்ல, பல வருஷங்கள் வளர்த்து புள்ள மாதிரி வளர்த்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு உள்ள பிள்ளை அவர் யாரு? உசாமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க குடும்பத்தார் அல்லாமல் ஒருவர் மீது நேசம் வைத்தாங்கன்னு சொன்னா தனிப்பட்ட நேசம் இவர் தான். கொள்கைக்காக நேசிக்கிறது அபூபக்கர் வந்துருவாரு, குடும்பத்துக்காக நேசிக்கிறது கதீஜா, ஆயிஷா எல்லாம் வந்துருவாங்க, மகள்லாம் வந்துருவாங்க. கொள்கை மற்றும் குடும்பம் இல்லாம ஒரு பாசத்துல ஒருத்தரை நேசிக்கிறாங்கன்னு சொன்னா உசாமா மேல ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு பிரியம்.
அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உசாமா அனுப்பி விடுவோம், ரசூல்லாட்ட போய் எங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருடிட்டாங்க, நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க, சிபாரிசுக்கு அனுப்புவோம்னு அனுப்புறாங்க. அவரு விளங்கி இருக்கணும், விளங்காம வந்துடுறாரு. அவர் என்ன செய்யறாரு, வந்து ரசூல்லாட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி அந்த அம்மா திருடிட்டாங்க, கொஞ்சம் பார்த்து ஏதாவது சலுகை பண்ணுங்க. அப்படி முகம் செவந்துடும். அநியாயத்தை ரசூல்லாட்ட பேசினா உசாமாவை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன கேட்டு வந்திருக்கிற? அல்லாஹ்வுடைய சட்டம் ஒரு சட்டம் இருக்குது, அதை வந்து தள்ளுபடி செய்யறதுக்கு பரிந்துரை செய்யறியா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்துறதுக்கு என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண வர்றியா என்று சொல்லிட்டு, இதில் நான் எப்படி கடுமை காட்டுவேன் என்று சொன்னால், என்னுடைய மகள் ஃபாத்திமா, இந்த மகசூமியா விட்டு தள்ளு, இந்த மகசூமியா கோஸ்தரத்தை சேர்ந்த பொம்பளை பேர் ஃபாத்திமா தான். அந்த ஃபாத்திமா உடுப்பா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருநாளும் கையை விட்டுவேன். எங்க வந்து பேசுற? என்னுடைய நான் பெத்த பிள்ளை ஃபாத்திமா இந்த வேலையை செய்தாரையானால் அப்போதும் கதாத்து எதகா, அவருடைய கையை வெட்டுவேன். சட்டம் சட்டம், என் மகளுக்கு கூட வளையாது. இந்த சட்ட திருட்டு தண்டனை என்றால் நான் எதைத்தான் பார்ப்பேன்? ஆளை பார்க்க மாட்டேன், திருட்டை பார்ப்பேன். அந்த திருட்டுக்கு எந்த தண்டனை பார்ப்பேன், அந்த திருட்டை இவர் செஞ்சிருக்காரான்னு பார்ப்பேன். அது உறுதியாகிவிட்டால் என் மகளுக்கும் அதுதான் தண்டனை, மற்றவருக்கும் தண்டனை. இதுதான் நீதிங்கிறது. அரசாங்கத்துடைய தீர்ப்புலையும் நீதி, குடும்பத்திலையும் நீதி, சாதாரண பழக்க வழக்கத்து பங்கிட்டு கொடுத்தால் அதுலையும் நீதி. இப்படி எல்லா விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்தது என்ன? நீதி. நீதி அப்படி நீதி கடைபிடிக்கிறாங்க. ஜக்காத்துன்னு ஒரு கடமை இஸ்லாத்துல இருக்கிறது. இந்த ஜக்காத் என்ன? அவங்கள்ட்ட கணக்கு பார்த்து 2.5 பண்ணிடுவாங்க அரசாங்கத்தில இருந்து. இந்த ஜக்காத்து கொடுக்காம வசூலிக்க போனவர் வந்து 3 பேர் ஜக்காத்து தரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதுல யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ். இந்த அப்பாஸ்ங்கிறவர் பெரிய வாப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு சகோதரர். அவர் ஜக்காத்து கொடுக்கல, எல்லாத்தையும் ஜக்காத்து வந்துருச்சு, அவர் தரலையா? அந்த ஜக்காத்தும் அது போன்ற இன்னொரு மடங்கு ஃபைன் போட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. பெரிய வாப்பாக்கு என்னது, மற்றவங்களுக்கு ஒரு ஜக்காத்துன்னு சொன்னா, என் பெரிய தந்தை என்று இருக்கிறீங்க, சொந்தக்காரங்கிறீங்க, சொந்தக்காரங்க ஜக்காத்து கொடுக்காட்டி ரசூலுல்லாஹ் விட்டுருவாங்க அப்படி நினைச்சுக்கிட்டது. எதனால கொடுக்கல அவரு? நம்ம ரசூலுல்லாஹ்க்கு பெரியப்பா இருக்கிறோம், நம்ம கொடுக்காட்டி என்ன கேட்க போறாங்க பாப்பான்னு விட்டார் அவர். எதனால, எந்த தைரியத்தில் அனுப்புறாரு? நம்ம ரசூலுல்லாஹ்க்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜனாதிபதிக்கு சொந்தக்காரவங்க, ஜனாதிபதிக்கு உறவினராக இருக்கிற காரணத்தினால் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வற்புறுத்த மாட்டார்கள். அவர் அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்யறாரு? ஜக்காத்து கொடுக்கலையா? ரசூலுல்லாஹ் போட்ட தீர்ப்பு என்ன? அவர் கொடுத்த ஜக்காத்தையும் வாங்கிட்டு இன்னொரு மடங்கு 10,000 ரூபாய் ஜக்காத்துன்னா 20,000 வாங்கிட்டு வா. எதுக்காக வேண்டி? மறுத்ததுக்காக வேண்டி, ஜக்காத்து கொடுக்க மறுத்ததுக்காக வேண்டி இன்னும் மடங்கு வாங்கி விட்டு வா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிக்கிறான். எதுக்கு இது? ஆளை பார்க்கல. ஓ, நம்ம பெரிய பண்ண விட்டுருப்போம், நம்ம பெரிய தானே போ, அப்படித்தானே எல்லாம் சொல்றாங்க உலகத்துல. நமக்கு வேண்டியவர், நமக்கு சொந்தக்காரர், அமைச்சருக்கு நெருங்கிய ஒரு ஆளு, இந்த மாதிரியான ஒரு காரணங்களை சொல்லிதான் சட்டம் வந்து வளைகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவினராக இருந்தாலும் கூட சட்டம் வளையாது, யாருக்கும் வளையவே மாட்டாங்க. ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதே மாதிரி உள்ள அனைத்துக்கும் அதுதான் தீர்ப்பு. அதே மாதிரி செயலுக்கு யார் செஞ்சாலும் அதான் தீர்ப்பு. இதுல எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் நீதியை துலாக்கோல் தராசு பிடித்தது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைநாட்டி காட்டியிருக்கிறார்கள். இப்ப நம்ம நீதிக்கு வருவோம். உலகத்துக்கு அரசாங்கத்துக்கு நீதி கீழே இருந்து வருவோம். நம்ம குடும்பத்தில் பெண்களாக இருக்கிற நீங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நீதி இந்த மாதிரி கடைபிடிக்கிறீங்களா? பிடிக்க மாட்டீங்க. எப்படி பிடிப்பது? இல்ல, பெண்ணை ஒரு மாதிரி அலங்கரிச்சிட்டு வருதுன்னு வைங்க, ஒரு அலங்காரமா இருக்குது, அந்த அலங்காரமா வந்துச்சுன்னு சொன்னா இங்க பாரு, மினுக்கிட்டு போறது பாரு, தலக்கிக்கிட்டு போறது பாரு என்று பெண்கள்லாம் பேசுறீங்களா இல்லையா? அதையே உங்க மகள் உங்க தங்கச்சி செஞ்சா அது பேச மாட்டீங்க. எல்லா பெண்கள்ட்ட உள்ள நோய் என்னன்னு கேட்டா, ஒருத்தட்ட விமர்சிக்கிற அந்த தன்மை தப்பு என்று உங்களுக்கு பட்டால் உங்க மகள் செஞ்சாலும் தப்பு படணும், உங்க சகோதரி செஞ்சாலும் தப்புன்னு படணும். ஆனால் எப்படி இருக்கிறது? பெண்கள்கிட்ட உள்ள நீதியை பார்த்தீங்கன்னு சொன்னாலேயே ஆள் பார்த்து தான் அவங்க பேசவே செய்வாங்க.
மகளுக்கு ஒரு நீதி, மருமகளுக்கு ஒரு நீதி. என்ன நீதி? மகளை என்ன செய்வாங்கன்னா கணவனோட போய் சந்தோஷமா இருமே அனுப்பி விட்டுருவாங்க. மருமகள் என்ன செய்வாங்க? இரி 12 மணிக்கு அடுப்பாங்கல்ல கடை கிச்சன்ல இரி. ஒரு வீட்டில் இருந்தா கூட, அதாவது மகள் வந்து சந்தோஷமா இருக்கணுமா, மருமக சந்தோஷமா இருக்க கூடாதான். அவளுக்கும் உணர்வு இருக்கு, ஆசை இருக்கு. அவளும் உங்க மகனோட சந்தோஷமா இருந்தா மகன் இருந்துட்டு போறானே. ஆனால் எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா, மகளுக்கு ஒரு நீதி, மருமகளுக்கு ஒரு நீதி பார்க்கறாங்க. ஒரே மாதிரியான விஷயம். 2 பேருக்கு அப்பதான் கல்யாணம் ஆகும். 2 பேருமே வயசு தம்பதிகளா இருப்பாங்க. இந்த பொண்ணு அந்த புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பக்கூடிய தாய்மார்கள் வாழ வந்த பெண்ணு புருஷனோட சந்தோஷமா நினைக்கலன்னா இது நீதியா? இது ஏச்சமா? அல்லாஹ் சொல்றான், யதிலு அக்ரபுலி தக்வா, நீதியா நடங்கள், அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமானது. அப்ப தௌஹீதுங்கறோம், தக்வாங்கறோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்க இது அல்லாஹ்வுக்கு பயமா? அல்லாஹ்வுக்கு பயந்தால் ஒரே மாதிரியா நடக்கணும், ஒரே மாதிரி விஷயம் தானே. எப்ப நீங்க செய்யலாம்? அந்த பொண்ணு கல்யாணம் 25 வருஷம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு தான் கல்யாணம் இருக்கு, வித்தியாசப்படுத்துங்க. ஏன்? அது வாழ்ந்துருச்சுல, அது நீங்க கொஞ்சம் லேட்டா போமா, நீ முதல்ல அது சொல்லலாம். ஒரே மாதிரியான பருவத்தில், ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மகளுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்று பார்க்கறீங்களா இல்லையா? எந்த அளவுக்கு மருமகளை பார்க்கறாங்க? சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, மகன் செத்தாலும் மருமக தாலியா இருக்கணும். எப்படி பழமொழி சொல்லுவாங்க, அத மருமகளுக்கு வாழை வெட்டியா போகணும். எப்ப போவா? தான் போவோம். மகன் செத்தாதானே தாலி இருப்பா அப்படி நினைத்து கொண்டு பழமொழி எப்படி வச்சிருக்கிறாங்க, மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி எடுத்துறாரு இல்லையா, அது போதும் எனக்கு. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய தன்மை நம்மள்ட்ட இருக்குதா இல்லையா? நெஞ்சில கை வச்சு சொல்லணும். இது வந்து இஸ்லாமிய பெண்கள்ட்ட இருக்கலாமா? சமநீதி உள்ள எந்த அளவுக்கு வருது? லா எஜ்ரி மன்னக்கும் ஷனானு கௌமின், ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கிற விருப்பு அலா அல்லா தாதிலு, நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். இந்த வெறுப்பு தானே உங்களை தூண்டுது. மருமகன்ட வெறுப்பு. என்ன வெறுப்பு? நம்ம பையனை வந்து கைக்குள்ள போட்டு வந்துட்டா, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நீங்கள் அப்படித்தானே உங்க புருஷன் கையில வச்சிருந்திருப்பீங்க. நீங்க கல்யாணம் பண்ணி கூட மாமியாரா இருக்கிறவங்களு ஒரு காலத்துல மருமகளா இருந்திருப்பீங்கல்ல. அப்ப மருமகளா இருக்கும்போது நீங்க உங்க கணவரை கைக்குள்ள போட ஆசைப்பட்ட மாதிரி உங்க மருமக உங்க மகனை கைக்குள்ள போட்டா என்ன தப்புங்கிறேன்? அதுதானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அது என்னமோ எதிரி மாதிரி நம்ம இடத்த, உங்க இடம் வேற உங்க இடம் வேற. புரிஞ்சு என்ன விஷயம்? மனைவியோட இடமும் தாய் இடமும் ஒண்ணா? தாயோட இடத்துல மனைவி வைக்க முடியுமா? மனைவி இடத்துல தாயை வைக்க முடியுமா? மனைவியோட இடத்துல மனைவியை தான் வைக்க முடியும். அவன் அதை வைக்கிறான் என்றால் உங்க இடம் பறி போனதா நினைக்கிறீங்க? இதுல தாய்க்கு என்ன பறி போகுது? மனைவியோட தான் நான் குடும்பம் நடத்த முடியும். அவனுக்கு அதை செய்யறான். அவன் உங்களை கவனிக்கிறானா, வேண்டது செய்யறானா, உதவி செய்யறானா, மருத்துவம் பார்க்கறானா, தேவையானதை தர்றானா, அதான் நீங்க விஷயம். உங்களுக்கு செய்ய வேண்டியதை உங்களுக்கு எதிர்பார்க்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்களுக்கு எதிர்பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? மருமகள்னா ஒரு அநியாயமான ஒரு முடிவு எடுத்திருக்கிற காட்சியை பார்க்கணும். இது வந்து மருமக மாமியார் உதாரணத்தை சொல்றேன். பெண்களுடைய தன்மையே இது இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது. இஸ்லாம் அதை மாத்தணும். உங்கள்ட்ட பெண்களுடைய தன்மையாக இருந்தாலும் இஸ்லாம் என்பது உள்ளத்தில் நுழையுமையானால் இந்த தன்மை நம்ம எல்லாருக்கும் இதை பேசுவோமா? எது நினைக்கணும்? ஒருத்தருடைய குறையை நீங்கள் விமர்சித்தீர்களே ஆனால் இதே மாதிரி ஏன் புள்ள செஞ்சா விமர்சிப்பேனா? ஏன் மகளுக்கு செய்வேனா? என் தங்கச்சிக்கு செய்வேனா? என்னுடைய அக்காவுக்கு செய்வேனா? செய்ய மாட்டேன் என்றால் நான் நீதி வழங்கல. நீதி வழங்கவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் இறைவனுடைய அச்சம் இல்லை. இதான அர்த்தம். நீதியை தானங்க அல்லாஹ் வந்து இறை அச்சத்துக்கு எடுத்துக்காட்ட காட்டுகிறான். அப்ப குர்ஆனுடைய இந்த வழிமுறை பிரகாரம் நீதி செலுத்துதல் என்பதை வந்து குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தோமையானால் அதை வந்து எந்த விதமான நீதியையும் பார்க்க முடியல, பெண்கள்கிட்ட பார்க்க முடியவில்லை. அத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன்னு சொல்லும் பொழுது என்ன காரணம்? ரொம்ப சபிக்கிறீங்க ஒண்ணு, இன்னொன்னு வந்து கணவனுக்கு நன்றி கெட்டு நடக்கிறீங்க. அதிகமா என்ன செய்றீங்க? நன்றி கெட்டவர்கள் நடக்கிறீங்க. அவன் எவ்வளவுதான் தந்திருந்தா கூட நீங்க என்ன செய்றீங்க? உங்க தகப்பனார் வீட்டில இருந்து ஒரு பொருள் வந்திருக்கும், அது பயங்கரமான ஒரு உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக பெருமைக்குரியதாக, அதை சொல்லி சொல்லி எங்க அத்தை வாங்கி கொடுத்தது, எங்க வாப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி 1.5 பவுன் மோதிரத்துக்கு பெருமை அடிப்பீங்க. உங்க புருஷங்காரன் 7 பவுன் செயின் வாங்கி போட்டாலும் என்ன செஞ்சிட்டியா? என்ன கிழிச்சு விட்டீங்க?
சொல்றீங்களா இல்லையா? அப்ப ஒரு பொருளை பார்க்கணும். எதை பார்க்கணும்? என்ன தந்தார், அவர் என்ன தந்தார், அதை பாருங்க. இது 1.5 பவுன், இது 7 பவுன். அப்ப 7 பவுனுக்கு அதிக நன்றி செலுத்தணுமா, 1.5 செலுத்தணுமா? அப்ப தகப்பனார் ஒன்றை செய்தாரையானால், தாயார் ஒன்றை செய்தார்களேயானால், அது புகுந்த வீட்டுல பெருமை அடிக்கிறீங்க. உங்களுக்காகவே காலமெல்லாம் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் குடும்ப வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ண கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்புறான், உழைக்கிறான், ஓடா தேய்கிறான். நீங்க நல்லா இருப்பதற்காக வேண்டிய அவனுடைய பல சுகங்களை ஒரு ஆம்பளை இழந்துடுறான். இழந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தரதா மார்க்க கடமைன்னு சொல்ல போனா, உங்களுக்கு நகை வாங்கி தரவனுக்கு கடமையெல்லாம் கிடையாது. சோறு போடுறத கடமை, ட்ரெஸ் தான் கடமை. கடமைக்கு மேல உள்ள அம்புட்டு செய்யறானே. தகப்பனாராச்சு பிரியத்திலாம் செய்யலாம், கணவன் செய்யறானு அது எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அந்த உதவிகளுடைய அளவை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? யார் செய்யறான்னு பார்க்க கூடாது. உதவியின் அளவு என்ன, என் கணவன் எனக்கு என்னவெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்தீர்களேயானா, இப்படி கம்பேர் பண்ணி உங்களால பேச முடியுமா? குடும்பத்தில் புகுந்த வீட்டில் உள்ளதை குறைச்சியும் பிறந்த வீட்டில் உள்ளதை கூட்டியும் பேசுறது சரியா வருமா? அப்ப இதெல்லாம் இறையச்சம் அல்ல, இதெல்லாம் இதுவரைக்கும் நீங்க செஞ்சு இருந்தாலும் என்ன நினைக்கணும்? ஓ, இதெல்லாம் கூட இதுலயும் தக்குவா. தொழுகிறது மட்டும் தக்குவா கிடையாது, நோன்பு வைக்கிறது மட்டும் தக்குவா கிடையாது, ஜக்காத்து ஹஜ்ஜி மட்டும் தக்குவா கிடையாது. நீதியா நடக்குவா. நாம சரி நீதியா இப்படித்தான் எல்லாத்தையும் நடப்போமா? இப்படித்தான் அனைத்திலையும் நடக்கிறோமா? அனைவர் விஷயத்துல இந்த மாதிரி முடிவு எடுக்கிறோமா? குடும்பத்தை பெண்கள் கொள்ள வேண்டும். இப்படி பார்க்கணும். எந்த ஒரு உதவியோ எதிர்ப்போ பகையோ இருந்தாலும் அத அளவு போட்டு பாருங்க, செயலை பாருங்க. அந்த செயல் வெறுக்கத்தக்கதாக இருந்தால் யாரு செஞ்சாலும் வெறுக்கணும். அந்த செயல் போற்றத்தக்கதாக உங்களுக்கு தெரிந்தால் யாரு செஞ்சாலும் போற்ற வேண்டும். அந்த செயலையும் காரியத்தையும் உதவியையும் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர எதை பார்க்க கூடாது? செஞ்சவன் யாரு பார்க்க கூடாது. செஞ்சவனை பார்த்து அப்பா செஞ்சா பெருசு, எங்க அம்மா செஞ்சா பெருசு, மாமியா செஞ்சா பெருசு இல்ல, அது மருமகள்கிட்டையும் வந்துடக்கூடாது. அது அடிப்படையில் குடும்பங்கள்ல நீதி இல்லாம இருப்போர் பார்க்கணும். அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன அந்த பாலை கொடுக்கிற விஷயத்தில் இருந்த நீதி நீங்க பாத்துக்கிறீங்க. அற்பமான ஒரு விஷயம் கூட எப்படி பார்க்கறாங்க? உமரையா பார்த்தாங்க, அல்ல இந்த அற்பமான ஆளுடைய சின்ன பிள்ளை பார்த்தாங்க. மேட்ரு என்ன? நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அந்த முடிவு எடுக்க வேண்டும், அதை பார்க்கிறோம். ஆம்பளை குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை இருக்கிறான், இவன் என்ன செய்யறான்? இவன் செய்யற அணியை பாருங்க. தாய், இவனை பெத்த தாய் இருக்கிறாங்க, தாயை கவனிக்கணும் கடமை இருக்குது. தாயை கவனிக்கணுங்கிற கடமை பொம்பளைக்கு மட்டும் இருக்கா, பொம்பளைக்கு இருக்கா? பொம்பளைக்கு இருக்குல்ல, அவளுக்கு தாய் தானே. நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய தாயை நல்லா கவனிக்கிறேன் எல்லாம் செய்றீங்க. உங்க மனைவி அவங்க தாயார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை உங்க தாய்க்கு செய்யற மாதிரி அவங்களுக்கு செய்ய நீங்க தூண்டணுமா இல்லையா? உதவணுமா இல்ல? ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழியில் அது ஒரு விஷயம், ஏழை இல்லைன்னா அது விஷயம். நம்ம பொண்டாடிக்கு கொடுக்கறது சம்பாத்தியமே இருக்குது, அவங்க அம்மாவையும் சேர்த்து சும இல்லாதுன்னா சக்திக்கு மீறி எல்லாம் கேட்க மாட்டான். எல்லாத்துக்குமே முதல் அளவுகோல் என்னன்னா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவா இருந்தாலும் அவங்கள சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். முடியாட்டி விஷயம் வேற. நல்லா சம்பாதிக்கிறீங்க, முடியுது, வீடு வாசல்லாம் இருக்குது, சேமிப்பு இருக்கிறது. நீங்க உங்க தாயாருக்கு ஏதாவது செய்தியானால் மனைவிட்ட சொல்லி உங்க அம்மாவுக்கு இது மாதிரி செய்ய போய் மனைவி சம்பாதிக்கவா செய்யறா? என்ன வேலைக்கா போறா? உங்களை மாதிரி உழைக்கவா செய்யறாவ? அவள் உங்களை நம்பி அவானும் பயன இந்தக்கும் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடத்தில் அல்லாஹ்வால் அடைக்கலமாக தரப்பட்டவர்கள். அல்லாஹ் அடைக்கலம் அவங்கள்ட்ட தந்திருக்கிறான். அப்ப அவங்க தங்களுடைய தாயை கவனிக்கும் அந்த உணர்வு இருக்குத, அதை எப்படி அவங்க செய்வாங்க? எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்க? நீங்க செய்யாம இப்படி செய்ய முடியும்? உங்களுக்கு அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தால் நம்ம தாயை பார்க்கிற மாதிரி அவங்க அவங்க தாயை பார்க்கிறத நீ ஊக்குவிக்கணும். அதை குறுக்கணிக்க கூடாது, அதை தடுக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா அவங்க அம்மா வீட்டில் போட்டு அனுப்புவாங்க ஒரு நகையை, இவன் போட்டிருக்க மாட்டான். ஒரு தேவைக்கு அம்மாவை கழட்டி கொடுத்துருவா அந்த பொம்பளை. யாரு? அவங்க வீட்டு அவங்க அம்மா போட்ட நகை தான். அந்த நகையை அம்மா கஷ்டப்படுறோன்னு கேட்டவுடனே இந்த அம்மா தெரியாம கழட்டி கொடுத்துடணும். அதுக்கு கொதிப்பாரு இவரு. யாரு? இந்த ஆம்பளை, இந்த புருஷங்காரன். எங்க அந்த செயின்? எங்க செயின்? அம்மா தான் அம்மாட்ட கொடுத்தன. எப்படி கொடுப்ப? அட நீனே கொடுக்கணும். கஷ்டப்பட்டாங்கன்னா நீ கொடுக்கணும்.
பெண்கள் எதை வச்சு தாயை கவனிப்பாங்க? அவங்க தாய் தந்தையை கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க எப்படி அதை காப்பாற்றுவாங்க? நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாத்தானே வந்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வந்துட்டாங்கல்ல. தாய் வேணா, தந்தை வேணா, வீடு வேணா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சேவை செய்ய வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களை அந்த மாதிரி எந்திரமா பார்ப்பதா? உங்க தாய்க்கு வழங்குற நீதி அவங்க தாய்க்கு வழங்க விடுவதா? விடலைன்னா நீங்க தக்வாயில் இருக்கும். உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் தாயை கவனிப்பது மட்டும் உங்களுக்கு நல்ல காரியமா தெரிகிறது. அந்த பெண் அவளுக்கு கொடுக்கிறத சேமித்து வைத்து அவளுடைய தாயார் கொடுத்து அவங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தக்வா இல்லை, இறையச்சம் இல்லை. உங்க தங்கச்சி கொடுப்பீங்க, அவளுக்கு நீங்க கொடுத்த சேமிச்சு அவ தங்கச்சி கொடுத்தா என்ன ஆகுது? பிரளயமாயிரும். மாப்பிள்ளைட்டையும் பிரளயமாயிரும், மாப்பிள்ளை வீட்டார்த்தையும் பிரச்சனை ஆயிரும். அப்ப உங்களுக்கு மட்டும் சகோதர பாசம் இருக்கு, அவளுக்கு இருக்க கூடாதா? அப்ப எல்லாத்திலையும் எப்படி பார்க்கணும்னு கேட்டா நம்ம சகோதரனை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நம்ம தாயை எப்படி பார்க்கிறோம் அப்படியான உரிமை அவங்க தாயை பார்க்கறது இருக்கிறது. இது இருக்கா சமூகத்தில்? இருக்கா? இதெல்லாம் இப்படிதான் நம்ம இஸ்லாமிய குடும்ப அமைப்புல இருந்துகிட்டு இருக்கிறோமா? இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? சில சடங்குகளை வைத்திருக்கிறோம், அதை செஞ்சுட்டா தௌஹீது, நான் தௌஹீதா சரி தக்வா இருக்குன்னு அர்த்தம். நாங்க மதுஹபுலாம் இல்ல தக்வா இருக்குன்னு அர்த்தம். நாங்க தொழுகை நோம்புலாம் செய்வோம், அது மட்டும் அளவுகோல். இதுக்குள்ள கொஸ்டின் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் உள்ளதுல ஏதாவது குறை இருந்தா அல்லாஹ் மன்னிச்சுக்கிடுவான். மனிதனுக்கு உள்ளது மன்னிப்பானா? இறைவனுக்கு நீங்க தொழுகை நோம்பு வைக்கலன்னு வைங்க, அல்லாஹ் நாடிதான் கூட மன்னிச்சு விட்டுருவான். மன்னிப்பு கேட்கிறோம், சரி போட மன்னிச்சு விட்டுருவான். ஒரு மனிதனுக்கு நீங்கள் அநீதி இழைத்திருந்தீர்களே ஆனால், ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், அநியாயம் பண்ணி இருப்பீர்களே ஆனால் அந்த மனிதன் மன்னிக்காம உங்களை எல்லாம் மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். எந்த அளவுக்கு நபிகள் சொல்றாங்க, மறுமை நாளில் விசாரிக்கப்படும் பொழுது நிறைய மூட்டை மூட்டையா கொண்டு வருவான். உதாரணத்துக்கு மூட்டைங்கிறேன், நிறைய நன்மைகளை சுமந்துக்கிட்டு வருவான். ஒருத்தன் தொழுகண்ட அம்புட்டு தொழுக வச்சிருப்பான், நோம்பு அது ஒரு பக்கம் இருக்கு, காத்து கொடுத்த நன்மை ஒரு பக்கம், இப்படி நிறைய அள்ளிக்கிட்டு வருவான். அதை பார்த்தாலே இவன் கன்ஃபார்மா சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்று சொல்ற அளவுக்கு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான். வந்து என்ன ஆகுன்னு கேட்டா அங்கங்க ஆட்கள் எந்திரிச்சிருவாங்க. யாரெல்லாம் என் இவன் கடன் வாங்கி ஏமாத்திட்டான், அப்படியா இந்த ஒரு மாசம் தொழுகை கொடு, இவன் எனக்கு கடன் தரணும் நோம்பு தூக்கி கொடு, என்னை ஏசிட்டான் திட்டான் அதை கொடு, இவன் எனக்கு அநியாயம் பண்ணிவிட்டான் இதை கொடுன்னு சொல்லி இருக்கிற அமலையெல்லாம் போய் அங்க கொடுத்துட்டான்ல. இவன் அவ்வளவு அமல்களை செய்தவனாக மறுமையில வர்றான். அந்த அமல்களுக்கு சொர்க்கம் தான் என்று தீர்ப்பளிக்கிற அளவுக்கு அமல் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுத்துறான் அல்லாட்ட, யாரெல்லாம் எனக்கு நியாயம் வழங்கு. உலகத்துல காசை கொடுப்பான், அங்க என்னத்தை கொடுக்கிறது? ரூபாயை கொடுக்க முடியும்? ரூபா செல்லுமா? அங்க எது செல்லு? அமலுக்கு நம்ம செயல்களுக்கு அல்லாஹ் போடுற மதிப்பு பாருங்க, அதான் செல்லும் மார்க். அந்த மார்க் தான் அங்க செல்லும். அல்லாஹ் போடுற மார்க் தான் நன்மைங்கிறது. அல்லாஹ் ஒரு 1000 மார்க் போட்டுருந்தான்னு வைங்களேன், 1000 மார்க்ல அவனுக்கு 50 கூட, அவனுக்கு 50 கூட, இவனுக்கு 100 கூட சொல்லுங்க, கோழி முட்டையா போயிடும். அவ்வளவு அமல்களும் செய்து நமக்கு இல்லாம போயிடும். எப்ப இல்லாம போயிடும்? மனிதர்களுக்கு அநீதி இழைத்தவர்களாக நீங்கள் செய்து மரணித்து இருந்தால், நீதி செலுத்தாமல் மரணித்து இருந்தால், அப்ப உங்களுடைய அமல் நாசமாயிரும் என்றால் இதுல பயப்படணும். இதுல தக்வா உள்ளவர்கள் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விலைவாசி ஏறி போச்சு. விலைவாசினா என்ன? இப்ப நம்ம காலத்துல நிறைய மெட்டீரியல் ஜாஸ்தியா இருக்கு. என்ன சட்டை, வேட்டி, கம்ப்யூட்டர், டிவி, ஃப்ரிட்ஜ், போன் தேவைப்படுது. அந்த காலத்து விலைவாசி வெறும் திங்கிறது தான், வேற என்ன இருக்கு? அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்க முடியும்? அந்த காலத்து மக்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கினாங்களா? ஃப்ரிட்ஜை வாங்கியிருப்பாங்க, காங்கிரீட் வீடா கட்டியிருப்பாங்க. என்ன என்னத்துக்கு ஒரு செலவு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. மிக்சி, கிரைண்டரு, அயன் பாக்ஸ், எது போனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல விலைவாசின்னா திங்கிற ஜாமான் தான். அங்க அந்த காலத்தை சம்பாரிச்சு என்ன செய்யலாம்? சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேற ஒண்ணுங்க பணம்லாம் கிடையாது. அப்புறம் ரசூல் காலத்துல வேற ஏறிடுச்சுன்னு சொன்னா எது ஏறுது? கோதுமை ஏறுது, பேரிச்சம்பழம் ஏறுது, இந்த உற்பத்தி ஆகக்கூடிய காய்கறிகளுடைய விலைகள்லாம் ஏறுது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த விலையெல்லாம் ஏறுது, இந்த விலைக்கு ஒரு லிமிட் பண்ணுங்க நீங்க. அதாவது தக்காளி இவ்வளவுதான் விற்கணும், கோதுமை இதான் ரேட், பேரிச்சம்பழத்துக்கு இதான் ரேட் என்ற அனைத்துக்கு நீங்க அநீதி இழைத்தவனாக சந்திக்க விரும்பவில்லை. அப்ப அவன் உற்பத்தி பண்றான், அவன் கஷ்டப்படுறான், அவன் அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறான், அதுக்குரிய விலையை தீர்மானிக்கிறது அவனுக்கு இருக்கிறது.
அவன் 500 ரூபாய் செலவு பண்ணி தயாரிச்சுக்கிற ஒரு பொருளை 300 ரூபாய்க்கு கொடுத்துருவான். நான் யாரு? அவன்ல முடிவு செய்யணும். அவன் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆதாயம் வச்சு அவன் செய்ய முடியும். ஏத்த இறக்கம் எல்லாம் அல்லாஹ் செய்வது. நிறைய பெஞ்சா விலை கம்மியா போயிட்டு போகுது, அவ்வளவுதான். மழை இல்லாட்டி விலை ஏறத்தான் செய்யும். விலை குறையும் போது அது யாரு அவனுக்கு நஷ்டீடு கொடுப்பா? தக்காளி 40 காசுக்கு விற்கித, அப்ப யாருக்கு அவனுக்கு கொடுப்பா? 40 ரூபாய்க்கு வைக்கும் போது அவனை குறைக்க சொல்றீங்க. அதிகமா உற்பத்தி ஆனா ஒரு கிலோ 40 பைசாக்கு வாங்க ஆள் இல்ல, பாதிக்கப்படுற யார கொடுத்தீங்களா அவனுக்கு? அப்ப அது ஒரு அநீதி. உற்பத்தி செய்யறவனுக்கு அதன் விலையை நிர்ணயிக்கிற அதிகாரம் இருக்கிறது. அவனுக்கு கூட நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அப்ப உனக்கு செஞ்சா நீ தயாரிக்கிற பொருளுக்கு நான் விலை நிறுத்தா உனக்கு பிடிக்காதுல, நான் தயாரிக்கிறதுக்கு நான் விலையை நிறுத்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுல. அப்ப அந்த மாதிரி தானே அந்த விவசாயிக்கும் இருக்கும். அதை பாடுபட்டு உழைக்கிறவனுக்கு அப்படித்தானே இருக்கும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதி, இதெல்லாம் அநீதிங்கிறாங்க. யாருக்கும் நம்மளால பாதிப்பு ஏற்பட்ட தப்பான முடிவு செஞ்சுட்டாங்க. இது நான் எப்படி இதை பார்க்கணும்னு கேட்டா, நீங்க விவசாயியா இருந்தா என்ன முடிவு எடுப்பேன்னு பாத்துங்க, அப்ப தெரிஞ்சு வரும். எப்படி பார்க்கணும்? இஸ்தஃப்தி கல்பக, உன் கல்புட்ட கேள், ஃபத்வா கேள். ஊர் உலகத்தில் கேட்காத. என்ன கேட்கணும்? உலகம் எல்லாம் ஃபத்வா கொடுத்தாலும் சரி, உன் மனசாட்சியில் கேள். எப்படி கேட்கணும்? தக்காளி விலை ஏறி போச்சா, அரசாங்கத்தில் உத்தரவு போடுறோம். எப்படி 40 ரூபாய்க்கெல்லாம் விற்காதீங்க, தக்காளி 5 ரூபாய்க்கு தான் விற்கணும். இது சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த விவசாயியாக நான் இருந்தால் எனக்கு இந்த உத்தரவை போட்டால் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேனா? நான் உத்தரவு போடுற இடத்துல நான் இருக்கிறேன், போட்டுறேன். சரி, நானே விவசாயியா இருந்தா, நானே அதுக்கு பாடுபட்டு இருந்தா, நானே அது உற்பத்திக்கு பெரிய செலவு செஞ்சிருந்தா, நானே அதில் நிறைய இழப்புகளை சந்திச்சிருந்தா, அப்ப எனக்கு ஒருத்தர் விலையை நிர்ணயம் செய்தால் எனக்கு பிடிக்குமா? அது பிடிக்காது. அப்ப அந்த மாதிரி அடிப்படையில் உங்களை அந்த இடத்துல நிப்பாட்டி வைத்து பார்த்தீர்களே, ஆனால் இதுல நம்ம வீட்டு தலையிடணும் என்ற முடிவெடுத்தால் தான் யாருக்குமே அநீதி இல்லாமல் போகும். அப்ப ஒருவருக்கும் அநீதி இல்லாத நிலையில் போகணும்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்படுத்தி காட்டுறது பார்க்கிறோம். இந்த சமநீதி எல்லா மட்டத்திலையும் வரணும். குடும்பத்தில் வரணும், நாட்டில் வரணும், தெருவில் வரணும், ஊர்ல வரணும். அதெல்லாம் அன்னைக்கு இப்ப தண்ணி பிரச்சனை வருது, இந்த காவேரி பிரச்சனை, அதுல இதே பஞ்சாயத்து தான். என்ன பஞ்சாயத்து? இவன் என்ன செய்யறான்னா, எங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் இவனுக்கு, அதான் டாபிக். அவனுக்கு என்ன, நாங்க கர்நாடகா, எங்க தண்ணி எங்களுக்கு தான். ரெண்டு பேரும் எதை பார்க்கறான்னு கேட்டா, அடிப்படை பிரச்சனை என்ன பார்க்க மாட்டேங்கிறான், நானா நீனா. அப்ப இவன் தமிழன்கிறவன் என்ன செய்யறான்னா, தமிழுக்கு ஏற்றவாறு சிந்திக்கிறான், அவன் மாநிலத்துக்கு அந்தவாறு சிந்திக்கிறான். ரெண்டு பேரும் அதை விட்டுவிட்டு இருக்கிற தண்ணி எப்படி பங்கிட்டுக் கொள்வது அப்படி யோசிச்சு பார்த்தான்னு சொன்னா தீந்துருமா இல்லையா? இவன் விடாதேங்கிற அங்க உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்து விடுன்னு சொல்றான் தண்ணிய. இங்க உட்காந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்குறா இல்லையா அப்படிங்கிறான். இவன் அங்க உட்காந்து என்ன செய்யறான்? கொடுக்காதேங்கிறான். ரெண்டு ஒரு கட்சிக்காரன். சமநிதியை பாருங்க, எல்லா கட்சிக்காரனும் ரெண்டு மாநிலத்தில் இருக்கிறான். இப்ப திமுக கர்நாடகாவில் என்ன செய்யுது? திமுக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, திமுக ஒரு கட்சி கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் இருக்கிற திமுக என்ன சொல்றான்? கர்நாடக தண்ணி கர்நாடக பின்னி எடுத்து போடுவாங்க. அங்க உட்கார்ந்து என்ன செய்யறான்? ஒரே கட்சிக்காரன் சொல்றான் விடாதுங்கிறான். இங்க உள்ள திமுக காரன் என்ன செய்யறான்னா, காவிரி அமைக்கிறா இல்லையா ரெண்டாக்கி போடுவோம் அப்படிங்கிறான். அண்ணா திமுகங்கிறான். இங்க இருக்க அங்க இருக்கான்ல, அண்ணா கொஞ்சமா இருக்கிறான். அண்ணா திமுகங்கிற கட்சி திருப்பூர்லயும் இருக்கிறான், பெங்களூர்லயும் இருக்கானு. அப்ப பெங்களூர்ல உள்ள அண்ணா திமுக என்ன சொல்றான்னு கேட்டா, தண்ணி கொடுக்க முடியாதுங்கிறான். ஏன்? அவன் பெங்களூரை வச்சு சிந்திக்கிறானே தவிர தனி பிரச்சனைக்கு என்ன முடிவு, அதுல உள்ள நியாயம் என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க உட்காந்து என்ன செய்யறான்? கொடுக்குறே இல்லையாங்கிறான். பிஜேபி காரன் இங்க இருக்கான், அங்க இருக்கான். பிஜேபிங்கிறான அவன் கர்நாடகாவிலும் இருக்கிறான், தமிழ்நாட்டில் இருக்கிறான். தமிழ்நாடு உட்காந்து என்ன செய்யறான்? தண்ணி கொடுக்குறா இல்லையாங்கிறான். அங்கே கொடுக்காதுங்கிறான். கர்நாடகாவில் உள்ள பாஜக என்ன சொல்றான்னு கேட்டா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காத. ஒரு தலைவன், ஒரு கட்சி, ஒரு பிரதமர். முடிவு பாத்தீங்களா எப்படி வருது? அவன் கர்நாடகத்தில் உள்ளவன் அவன் நன்மையை சார்ந்து முடிவு செய்யறான், தமிழ்நாட்டில் உள்ளவன் அவன் நன்மையை சார்ந்து முடிவு செய்யறான். இங்க உள்ள காங்கிரஸ்காரெல்லாம் கத்துறான் தண்ணி கொடுறான்னு சொல்லி, அங்க உள்ள காங்கிரஸ்காரன் கொடுக்காதுங்கிறான். இங்கேயும் காங்கிரஸ் இருக்கு, அங்கேயும் காங்கிரஸ் இருக்கிறான். அங்க உள்ள காங்கிரஸ்காரன் ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேங்கிறான், இங்க உள்ள காங்கிரஸ்காரன் தரியா இல்லையாங்கிறான்.
அப்ப நம்ம எப்படி பார்க்கறான்? பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறான், சுயநலம். அதான் நியாயமாவே அவன் தரவே முடியாதுன்னு வைங்களேன். கர்நாடகாவில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வருவதற்கு நியாயம் இல்லை. அப்படி ஒரு நிலை இருந்தா கூட இங்க உட்காந்து கத்துவாங்க, தர்றியா இல்லையாமா. உதாரணம் சொல்றேன், அந்த கர்நாடகாவோட அங்க அணையெல்லாம் வறண்டு போய் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அவனுக்கே இருக்குன்னு வைங்க. அப்படி இருந்தா கூட இங்க உள்ள என்ன செய்வான்? தர்றியா இல்லையா அப்படிமா. அப்ப இவனுடைய நியாயம் என்ன? அவனுடைய நிலைமையை பார்க்க மாட்டேங்கிறான். பிரம்பி வலியுதுன்னு வைங்க, கர்நாடகாவில் 7 மாநிலத்துக்கு கொடுக்கலாம், இருந்தாலும் 7 அணையை கட்டி தடுத்து வச்சிருப்பான். அப்படி வச்சாலும் கொடுக்காதுங்கிறான். அவன்கிட்ட தாறுமாறா தண்ணி மிகச்சி இருந்தாலும் தமிழ்நாடு தரமாட்டான். அவன் பாலிசி என்னது? எங்க மாநில தண்ணி எங்களுக்கு தான் அவன் பாலிசி. இவன் பாலிசி என்ன? இங்க உள்ளவனுக்கு நீ தாகத்துக்கு செத்தாலும் சரி எனக்கு தண்ணி வேணும். இதான பஞ்சாயத்து காரணமே. தண்ணீருக்கு ஒரு சட்டம் போடுங்கடா. தண்ணீரை எப்படி பயன்படுத்திக் கொள்வது இருக்குதா? அந்த சட்டத்தை போட்டின்னு சொன்னா எவன் வாய் திறப்பானா? இதுதான் சட்டம். தண்ணீர் என்றால் உற்பத்தி ஆகுறதுல இவ்வளவு சதவீதம் வேண்டும், இவ்வளவு நீ கொடுத்த வேண்டும். ஒரே சட்டம். இந்தியா பூரா ஒரு நாடு தானே. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்கு. ஒப்பந்தம் பண்ணி சரி பண்ணிட்டானுங்க. வேற நாடு. பங்களாதேஷ் வேற நாடு, இந்தியா வேற நாடு. இதே மாதிரி பஞ்சாயத்து வந்துச்சு. 2 நாட்டுக்கு மத்தியில் பேசி அங்க இருந்து தண்ணி இங்க வருது, இங்க பதிலா வேற ஒண்ணு கொடுத்து சரி பண்ணி ஒப்பந்தம் போட்டாங்க. ஒரு நாட்டில் முடியல, இன்னும் தீர்மானம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. காரணம் நீதி இல்ல. நீதினா என்ன? ஒரு சட்டம் போடு, இதுக்கு இதான் முடிவு, இதுக்கு நிலைப்பாடு இதுதான், இதனுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த பிரச்சனை தீந்துருமா? தீராதா? தீந்துரும். சட்டம் பிரச்சனையே வராது. அதே மாதிரி மொழியை சார்ந்து நான் தமிழன். இப்ப நீங்க பார்க்கலாமே, பேப்பர்ல பாப்பீங்க, ஆக்சிடென்ட்ல செத்து போயிருப்பாங்க. ஏதாவது பங்காரு ரெட்டின்னு போட்டான்னு வைங்களேன், இந்த ரெட்டி மார்க் மட்டும் தான் கவலையா இருக்காது, மற்ற சட்டி மார்க்ல கவலையா இருக்காது. என்ன பேப்பரை பார்ப்பான், பங்காரு ரெட்டி அவுட்டு, ரெட்டி தானே. மனுஷ உயிரை பார்க்கறது கிடையாது. என்னது ரெட்டி? செட்டியார் இறந்துட்டா, செட்டியாரா சரி, மற்றவனுக்கு பாதிக்காது. செட்டியார் செத்தான்னு செய்தி வந்தா அது தலித்துக்கு பாதிக்காது, தேவருக்கு பாதிக்காது, முஸ்லிமுக்கு பாதிக்காது, இந்துவுக்கு பாதிக்காது. செட்டியாரை மட்டும் தான் அது பாதிக்காது. சாதாரண செத்தா கூட அது பார்க்க நம்ம துடிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம ஆளு என்னடா நம்ம ஆளு அநியாய செத்துருக்கா, அதுக்கு என்னடா செய்யணும்? எவன் செத்தாலும் போன உயிர் தானே அது. இது சாதாரண ஒரு சாவுல இருந்து சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எப்படி பாக்குறாங்க? ஒரு சின்ன சிறுமி, 8 வயசு குழந்தை, அது சிறுமி கூட குழந்தை, அதுக்கு எதுனே இஸ்லாம் முஸ்லீம் இந்துங்கிறது கூட தெரியாது. அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது? நாம ஒரு முஸ்லீம், அது வந்து ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரியான ஒரு நாடோடி கூட்டம், அந்த இனம். அது கொஞ்சம் லக்ஸரி அடிச்ச இனமா இருந்தா கூட நம்ம முஸ்லீம் அவங்க இந்துனாலும் தெரியும். அது ஒன்னும் தெரியாத ஒட்டகம் வைக்கிற சின்ன ஒரு பாப்பா. அந்த பாப்பாவை பார்த்தோன்னே, பால் வடிகிற முகத்தை பார்த்தோன்னே இறக்கம் வரும், பச்சாதாபம் வரும். அதுக்கு முள்ளு குத்துனா நமக்கு துடிக்கணும். இது மனுஷன். அது யாரா இருக்கட்டும், அது ஆசிபாவா இருக்கட்டும், கீதாவா இருக்கட்டும், சீதாவா இருக்கட்டும், 8 வயசு புள்ள. அதுக்கு ஒரு துன்பம்னா நம்மளை பாதிக்குமா இல்லையா? யாரா இருந்தா பாதிக்கணுமா இல்லையா? அப்படிதான். அதான மனுஷன் அர்த்தம். பார்த்துட்டு மிருகங்கள் மனித வடிவத்தில் இருக்கிறாங்க. இந்த மிருகங்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, யாரு கேள்வி கேட்பாரற்ற ஒரு இடத்துல மாட்டிக்கிருச்சா தூக்கிட்டு வாடாங்கிறாங்க. மறைவான இடம் எது? வீடுகளில் போனா அங்க கொண்டாடிக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் வசதியான இடம் எது? கோயில். கோயில்ல கொண்டே வச்சு அது கத்துனா வெளியே வரக்கூடாதுங்கிறக்கான போதை மருந்த குழந்தை குழந்தைக்கு போதை மருந்தா போதை மருந்த ஊத்தி அதை வந்து 8 பேர் சேர்ந்து சீரழிச்சு 8 நாளைக்கு வச்சு சீரழிச்சு இவ்வளவு பெரிய கொடுமையை நிகழ்த்தி இருக்கிறான. கொடுமையை நிகழ்த்தணும்னா எப்படியான உணர்வு வரணும்? ஒரு இந்துவுக்கு என்ன உணர்வு வரணும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன உணர்வு வரணும்? ஒரு முஸ்லிமுக்கு என்ன உணர்வு வரணும்? எப்ப பச்சில உள்ளது அதான வரணும். இதுக்கு வழக்கு போட்டா அந்த காஷ்மீர்ல உள்ள மந்திரி, பாஜக மந்திரிமார்கள்லாம் அவங்க 2 மந்திரிகள் தலைமையில வந்து இதை வழக்கு பதிவு செய்யாதேங்கிறான்.
இதை விட பெரிய கொடுமை அது. இது இந்த எட்டு மிருகங்கள் செஞ்சாங்கல்ல, அதை விட கொடிய மிருகம் யாரு? காஷ்மீர் அமைச்சரவையில் மினிஸ்டர் மந்திரியா இருக்கான் 2 பேரு. அவங்க தலைமையில வக்கீல் படிச்சிருக்கான். வக்கீல்னால எதுக்கு வக்கீல் படிக்கிறான்? சட்டத்துக்கு படிக்கிறான். இல்லாதவனுக்கா சட்டம் தெரியாது. வக்கீல்னால வேலை என்ன அவனுக்கு? யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வாதிடுவது தான் அவன் படிச்ச படிப்பு. அதையெல்லாம் மறந்துட்டு வழக்கறிஞர்களும் பாஜக அமைச்சர்களும் போய் இந்த வழக்கை பதிவு செய்யாதே, இந்த 8 மிருகத்தை வெளியே விடு என்று கேட்டால் எப்படி புறையோடி போயிருக்குன்னு பாத்தீங்களா? நமக்கு இந்த ஆசிபாவுக்கு பதிலா ஒரு கீதாவா இருந்தா நம்ம முஸ்லீம் நினைஞ்சிருப்போம். அந்த கீதாவை அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அப்துல் ரஹ்மானா கொண்டாட நாங்க கொள்றோம் இருப்போம். அந்த வேலையை செஞ்ச அப்துல் ரஹ்மானா இருந்தால் சீவு தலைய ஒவ்வொரு முஸ்லீமும் நினைப்போம். எந்த ஒரு இஸ்லாமிய பற்று இல்லாத முஸ்லீமா இருந்தா கூட இந்த சீரழிவை பார்ப்பானா, ஆளை பார்ப்பானா? பேரை பார்க்கிறான். ஒரு குழந்தைக்கு நியாயம் கிடைப்பதாக இருந்தால் கூட அந்த குழந்தையின் பேர் ஆசிபாவாக இருக்கக்கூடாது, பாத்திமாவாக இருக்கக்கூடாது, சங்கீதாவாக இருக்க வேண்டும். நாடே கொந்தளிக்குது. இந்த மாதிரியான ஒரு பார்வை நாட்டில் இருக்கா இல்லையா? இப்படித்தானே எல்லாத்திலையும் பாக்குறாங்க. ஒண்ணுமில்ல, கலவரங்களுக்கு என்ன காரணம்? சாராய கடையில போய் தகராறு பண்ணிட்டு வந்திருப்பான், அதுல 2 சமுதாயம் அடிச்சுக்கிறது. எதனால வருது? பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறான். சாராய கடையில ராமசாமிக்கும் அப்துல் காருக்கும் சண்டை. இதுக்கு ஏன் நீங்க முஸ்லிம் சமுதாயம் போறீங்க? இதுக்கு ஏன் இந்துக்கள் வர்றீங்க? 2 நபருடைய சண்டை. அது 2 குடிகாரனுக்கு மத்தியில் சண்டை வந்தால் எவன் பக்கம் நியாயம் கேட்டா அதை பத்தி பேசு. எப்படி பாக்குறான்னு கேட்டா, எப்படிரா நீ அப்துல் கார் அடிக்க போச்சு? ஓ போறா இஸ்லாம், இஸ்லாம் யாரு? இது நியாயம் கேட்க போறவன்ல யாரு? இவன் முஸ்லீமா? போய் நியாயம் கேட்க போறன்னு போய் அவன் ஆளுகளை திரட்டிட்டு இந்த 2 சைத்தானுக்காக வேண்டி நம்ம 4 தலை உருள வேண்டியிருக்கு. இது நீதியா? இதுதான் இப்படிதான் பாக்குறதா? ஒரு அந்நிய பெண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டான். அது எப்படி பார்க்கணும்? இழுத்த பொண்ணு யாருன்னு நீங்க பார்க்காதீங்க, இழுத்தான்னு யாருன்னு பார்க்காதீங்க. அவன் எவனவே எவ்வளவு இருந்துட்டு போறான். இதை செய்யலாமாடான்னு கேளுங்க. எவனா இருந்தாலும் இஸ்மாயிலும் செய்யக்கூடாது, இந்திரனும் செய்யக்கூடாது. எவன் செஞ்சாலும் எடுத்து போட்டு எல்லாரும் சாத்துவோம். கலவரம் வருமா? சண்டை வருமா? பூசல் வருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களுடைய மஸ்ஜித் பள்ளிவாசல், புனித பள்ளிவாசல், நமக்கு மக்காவுக்கு அடுத்த புனித பள்ளி அதுதான். மக்காவில் உள்ளது முதல் இடத்தில் உள்ள பள்ளிவாசல். அடுத்து நமக்கு புனித பள்ளிவாசல் எது? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி. அவங்க மதீனாவில் இருக்கிற மஸ்ஜித் நபவி, அவங்க கையால கட்டின பள்ளிவாசல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தோழர்களும் உடல் உழைப்பு செஞ்ச கட்டின பள்ளிவாசல். காசு கொடுத்து கட்டினது இல்லை. அவங்களும் மண் சுமந்து, அவங்களும் அந்த மரங்களை வெட்டி, அவங்களும் அந்த பள்ளம் தோண்டி ரசூலுல்லாஹ் மக்களோட மக்களா நின்று அந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறாங்க. அது பள்ளிவாசலா மட்டும் இல்லாம அதுதான் அவங்களுடைய தலைமை செயலகமாவும் இருக்கு. ஜனாதிபதி இல்லையா ரசூலுல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத குரு மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அவங்க சொன்ன சட்டம். அப்ப சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க, மத குருவா இருக்கிறாங்க, புனித பள்ளிவாசலா இருக்கிறது. அந்த வீதியில ஒரு முஸ்லிம் அல்லாத யூதருடைய இறந்து போன பிரேதம் வருது. ஒரு யூதன் இறந்துட்டான். யூதன் யாரு? சிறுபான்மை அந்த நாட்டில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனாவில் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு சின்ன ஒரு சமுதாயம், அதுல உள்ள ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி பாடியை கொண்டு வர்றாங்க, பிரேத ஊர்வலத்தை கொண்டு வர்றாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க? அதை பார்த்துட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் பள்ளிவாசல் இருக்கிறாங்க, வீதியில ஊர்வலம் போகுது, சவ ஊர்வலம் போகுது, எழுந்து நிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் இறை தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது நம்மால் இல்ல, எடுத்துருக்காங்க மூத்தாவை பாடி நம்மால் கிடையாது, முஸ்லிம் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க? அது ஒரு உயிர் தானப்பா, இனிமேல் யாரு எந்த ஒரு பிரேதம் உங்களை கடந்து சென்றாலும் உங்களை கடந்து செல்லும் வரைக்கும் எழுந்து நில்லுங்கள், கடந்து சென்ற பிறகு உட்காருங்கள். ஒரு மனுஷன் உசுரோட இருக்கிறவனுக்கு எந்திரிக்க கூடாதுட்டாங்க இஸ்லாத்துல. இஸ்லாத்துல ஒரு மனிதர் தலைவர் வர்றான்னு எந்திரிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் வந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க.
ஏன் அவனுக்கு மண்டக்கணம் ஏறி போயிடும். ஆனால் செத்தவனுக்கு மண்டக்கணம் வரப்போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறந்தவனுடைய பாடி வந்தா நீங்க கொஞ்சம் எழுந்து நின்று அது கடந்தவன உட்காருங்க. இதுல என்ன படிக்க வேண்டி இருக்கிறது? சாலை வந்து பொதுவானது. சாலைன்னா என்ன அர்த்தம்? ரோடு, சாலை, தெருங்கிற மாதிரி என்ன அர்த்தம்? அது எவனுக்கும் சொந்தம் இல்லைன்னு அர்த்தம், அல்லது எல்லாருக்கும் சொந்தம்னு அர்த்தம். அதான் அர்த்தம். சாலைன்னு சொன்னா அது யாரும் உரிமையாளன் கிடையாது, அல்லது எல்லாருக்கும் அதே மாதிரி உரிமை இருக்கிறது. இதுதான் சட்டங்கிறது. அப்ப அந்த வீதியில வந்து உன்னுடைய ஊர்வலம் போகலாம்னு அவன் ஊர்வலம் போகக்கூடாது. உன்னுடைய ஜனாசாவை எடுத்துக்கொண்டு முஸ்லீம் போகலாம் என்று இருந்தால் ஒரு இந்தியன் அவனுடைய பிரேதத்தை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினைத்தான மரியாதை கொடுத்தாங்க. நீதினு சொன்னா அந்த தெருவில் யாரும் போகக்கூடாதுன்னா ஒருத்தரும் போவாத, போகலாம்னா எல்லாரும் போகக்கூடு என்கிற மாதிரியான ஒரு மனிதனை இன்னைக்கு இருக்குதா? ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சாதி, அவன் செத்துட்டான்னு சொன்னா அந்த தெருவில் கொண்டு போக முடியாது. யார? ஒரு மதத்துக்குள்ள முஸ்லீம் இந்து விட்டுருங்க, இந்துவுலையே ஒருத்தன் செத்துறான், அவன் ஏதோ ஒரு ஜாதி, இன்னொரு ஜாதி வழியாகத்தான் ரோட்ல போக வேண்டியது. விடுவாங்களா? பிரேதத்தை கொண்டு வருவியாடா? எங்க தெருவில் வருவியா? இதானங்க அனைத்து சண்டைக்கும் காரணம் இருக்குது. நீ என்ன இளவுல இருந்து தொலைஞ்சிட்டு போ, அந்த உரிமை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறது கிடையாது. அப்ப எல்லாமே பிரச்சனை என்னன்னு கேட்டா, அனைவரையும் சமமாக நடத்துதல் அது வரணும். அது வரலை என்று சொன்னால் அது இறைவனை அஞ்சாத ஒரு நல்ல சமுதாயம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தராங்க. இது வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க வைங்க, ஒரு போலீஸ் அதிகாரியுடைய வேலை என்ன? புகார் கொடுக்க போனா பாக்குறது யாரு? அதிமுகவா? வாங்க வாங்க உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. யாரு? ஆளுங்கட்சியில ஆளுங்கட்சி, அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா ஆளுங்க போனா அவரை சேர்ல உட்கார வைப்பாங்க. நம்மள மாதிரி ஏப்ப சாப்பிடணும் சொல்றா, என்னடா என்னடா இவருக்கு என்னடா? யாருக்கு? உன்னை மாதிரி என்னை மாதிரி ஆள் போனா என்னடா? அவர் மாதிரி போனா ஒரே விஷயத்தான் போயிருக்கிறோம். உட்காருங்க சார், ஜூஸ் குடிக்கிறீங்க? என்ன குடிக்கிறீங்க? 7up குடிக்கிறீங்களா? இது ஒரு புகார் கொடுக்க போனா ரெண்டு ஒரே மாதிரி நடத்து. அவனுக்கு கேட்டா என்ன இங்க ரெண்டு பேரும் கேட்காத. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறவள்கிட்ட நீங்க போனா கூட இவன் என்ன ஜாதிக்காரன் அதை பார்த்துக்கிட்டு வழக்கு நடத்துறது, என்ன மதத்துக்காரன், மேட்ரு என்னன்னு பாருப்பா, என்ன கேஸ் கொடுத்துருக்கான், என்ன அடிச்சுடான்னு கொடுக்குறான்னு ஆடி பாரு, அதுக்கு என்ன போடணும் உண்மையான்னு பார்த்து கேஸை போட்டு விடு. இது செய்யறதை விட்டுவிட்டு ஆள் பார்த்து நீதி வழங்குறாங்களா இல்லையா? ஒரு காவல்துறை ஒரு கூட்டம் நடத்தணும்னு வைங்களேன், இப்ப மாறி போச்சு. 92க்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாதுங்க. 1992 நம்ம இறங்கி போராடி போராடி அதை பெற்றிருக்கிறோம். சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 92 வரைக்கும் இப்படி கூட்டம் நடத்தினு வைங்களேன், எல்லாருக்கும் தருவாங்க, உங்களுக்கு ஒரு பொது இடத்தில் போராட்டம் நடத்துறதா இருந்தால், கூட்டம் நடத்துறதா இருந்தால் முஸ்லீம் அல்லாஹ்வும் கொடுப்பாங்க. நம்ம கேட்டோம்னா சட்டம் ஒழுங்கு என்ன, அதுதான் உங்களை வச்சிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு வராமல் பாதுகாக்க தனப்பா சம்பளம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து உங்களை எவன் அவனை விரட்டி விடுவியா? இவங்க என்ன செய்வாங்க? அவனுக்கு கொடுப்போம், உங்களுக்கு கொடுக்க முடியாது, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன் இந்த பள்ளியாசலுக்கு வாங்கல? நான் அரசாங்கத்தை கேட்கிறேன், வருவாய்த்துறையில் இருக்கிறீங்களா, நீங்க நீதியாத்தான் ஆட்சி பண்றீங்களா? ஒரு வழிபாட்டுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பள்ளிவாசல் கட்ட அவங்களுக்கு ரைட் இருக்கிறது. இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோயில் கட்ட ரைட் இருக்கிறது. பௌத்தர்கள் இருந்து அவங்க விகாரம் கட்டிட்டு போயிடலாம், கிறிஸ்தவர்கள் சர்ச்சு கட்டிட்டு போயிடலாம். இதுல என்ன மாதிரி நடக்கிறீங்க அரசாங்கம்? முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரோட்டை மறிச்சு கோயில கட்டுறாங்க. காசு கொடுத்து வாங்கி கட்டுறது கொடுக்க தனியா இருக்கு. அதுவரை அரசாங்கத்துக்கு சொந்தமான இடைஞ்சல் பண்ணக்கூடிய வகையில சட்ட விரோதமா கட்டுறாங்க. அதை வந்து தாசில்தாரும் பார்க்க மாட்டாரு, கலெக்டரும் பார்க்க மாட்டாரு, கோர்ட்டுக்கு போனாலும் அது மனு ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க காசை கொடுத்து ஒரு பள்ளிவாசல் கட்டுனா என்ன செய்யணுமா? எழுதி போடணுமா சட்டம். எது? நீதியான ஆட்சி நடக்குது நாட்டில். என்ன சட்டம் தெரியுமா? இது முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் எழுதி போடணுமா. யார் ஆட்சேபனை பண்றாங்கன்னு பாப்பாங்களா அவங்க. ஒருத்தர் பள்ளிவாசல் கட்டிக்கிறங்க, அடே இந்த பள்ளிவாசல் இடத்தை எனக்கு காசு கொடுத்து வாங்கி பத்திரம் தான் பத்திரம் வாங்கி பதிவு பண்ணிருக்கிறோம், நீ 14% காசு வாங்கி இருக்கிற, பத்திர பதிவு செஞ்சிருக்கிறோம், ஓன்ட்டு தான் பர்மிஷன் கேட்கிறோம் என்ன மாதிரி கட்ட போறோம்னு சொல்லி, அதுக்கு ஏதாவது கட்டணம் போட்டு அதையும் நாங்க தர்றோம், நீ கரண்ட் காசு தான் தர்றோம்,
நீ அதுக்குள்ள காசு நாங்க தரத்தான் செய்யறோம். நாங்க வந்து பள்ளிவாசல் எங்க இடத்துல வச்சு கட்டுவதற்கு ஏன் அடுத்தவன் ஆட்சேபம் பண்றான்னு பாக்குற? அப்படி எல்லாத்துக்கும் பாருப்ப. நான் என்ன கேட்கிறேன்னா, அது கூட நீதியா இருக்கட்டும். வழிபாட்டு தலைமை கட்டக்கூடாதா? எல்லாருக்கும் போடு. கட்டலாமா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போடு. அப்ப மற்றவர்களாக இருந்தால் சொந்த இடத்தில் கூட ஆக்கிரமிச்சு கூட கட்டிக் கொள்ளலாம். நாங்களாக இருந்தால் சொந்த காசு கூட கட்டக்கூடாது. என்ன நியாயம் இது? இருக்கா இல்லையா? இங்க இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டும்போது எத்தனை இடத்துல திருப்பூர் மாவட்டத்தில் நீங்க வந்து ஆடி விசாரணை போட்டு இருக்கிறீங்க. நாங்க எங்களுடைய பணத்தை கொடுத்து நாங்கள் பள்ளிவாசல கட்ட, நீங்க என்ன செய்யணும்? சட்டம் ஒழுங்கு பாக்குறவங்க உனக்கு ஒண்ணு நீங்க உங்க காசுல கோயில் கட்டி போடான்னு சொல்ல வேண்டியானே? அடே அவங்க காசுல பள்ளிவாசல் கட்டுறான், உன்னைய கூப்பிடுறான், உன்னைய தொழுறு கூப்பிடுறான், அவன் பள்ளிவாசல் அவன் போய் திருப்புறான். உனக்கு எப்படி நான் வீட்டை கட்டிட்டு நான் இருக்கலாமோ, நான் இறைவனை வழிபட நான் பள்ளிவாசல் கட்டிக்கிறேன். உனக்கு என்ன அதுல பிரச்சனை? சின்னவனு கட்டுவான், பெரியவனு கட்டுவான். இப்படி நடந்த சட்டம் ஒழுங்கு வருமா? இருந்த இவங்க எல்லாம் உண்டாக்குற சட்டம் ஒழுங்கு எல்லாம் உண்டாக்கி கலாட்டா ஆக்கி அப்புறமேல அடக்கணும்னு போலீஸ் இறக்கி, எதுக்கு நீ போலீஸ் இறக்குற? உனக்கு டென்ஷனு. ஆரம்பத்தில் நீதியை கடைபிடிச்சா பஞ்சாயத்து கிடையாது. ஏன் அப்ஜெக்ஷன் பண்ண அவனை பிடிச்சி உள்ள போடு. என்னடா அப்ஜெக்ஷன் பண்ற? இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கிறது. இது எல்லாருக்கும் சொந்தமான நாடு. அவன் முறைப்படி இடத்தை வாங்கி இருக்கிறான். அவன் முறைப்படி அவன் மதத்தை செய்ய உரிமை இருக்கிறது. அரசியல் சாசனத்தின் 25வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அதிக ஆட்சியாளர்கள் சொல்லி இருப்பார்களே, ஆனால் மத கலவரம் வருமா? வகுப்பு கலவரம் வருமா? அப்ப சமமா பண்ணுங்க. எல்லாரும் சமம். உண்டு கூட சொல்லுங்க, இல்லன்னு கூட சொல்லுங்க. ஒத்தனை ஆக்கிரமிச்சு கட்டலாமா? நானும் போய் கட்ட கூட என்னையும் உண்டு. ஆக்கிரமிச்சு கோயில் கட்டலாம் என்றால் ஆக்கிரமிச்சு சர்ச்சும் கட்டலாம், ஆக்கிரமிச்சு பள்ளிவாசல் கட்டலாம். அப்படியா சொல்லு. மக்கள் என்ன உனக்குரியது எனக்கு இருக்கான்னு பார்க்க, அவ்வளவுதான். நியாயங்கள் என்ன வேண்டாலும் இருக்கலாம். இஸ்லாமிய சட்டத்தில் கையை வெட்டுவோம், கொஞ்சம் கையை வெட்ட மாட்டேன். ஆனா என்ன வச்சுக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி கொடு. 6 மாசம் ஒரே மாதிரி போடு. அது அவனுக்கு 6 மாசம், இவனுக்கு 3 மாசம். என்னடா அது? ஜெயில பிடிச்சு போடுறாங்க பாருங்க. அதுல என்ன சட்டம்? நம்ம நாட்டில் ஜெயிலுக்கு புரியல. ஜெயிலு சமமா இருக்கா? ஒரே குற்றம் செஞ்சுட்டு 2 பேரும் உள்ள பிடிச்சு போடுவாங்க. ஒருத்தர் என்ன செய்வார்னா, அவர் இன்கம் டாக்ஸ் கட்டிருப்பாரு. யாரு? ஐடி வருமான வரி கட்டிருப்பாரு. இன்னொருத்தன் கட்டிக்க மாட்டான். 2 பேரை உள்ள பிடிச்சு போட்டா அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். யாருக்கு? ஐடி கட்டுறாருல. நம்மளுக்கு சாதா ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன? அவர் கட்டல் கொடுப்பாங்க, ஒரு மெத்த, ஒரு ஃபேனு, இதெல்லாம் போட்டுக்கலாம். நமக்குலாம் என்ன? கட்டாந்தரில் போட்டு 7 பேர் அமடைச்சு வச்சு போடுவாங்க. கக்கூசும் அதுல ஓப்பனா தான் இருக்கும். 7 பேர் பாக்குறவர் மாதிரி 8ஆம் நபர் கசு போகணும். இதான் ஜெயிலு. அட ஜெயிலு இதான் சட்டம்னா 50 பேருக்கு அந்த ஜெயில கொடு. எல்லாருக்கும் அதே ஜெயில கொடு. அவனுக்கு ஒரு கட்டில் பேன் கொடுக்கலாம்னா அனைத்துக்கும் கொடு. ஜெயிலுக்கு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினதா கூட இவர் முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு செஞ்ச காரியம் என்ன? அவன் செஞ்சது நான் செஞ்சிருக்கிறேன், நான் செஞ்சது அவன் செஞ்சிருக்கிறான். ஒரே மாதிரி கொடு. 2 பேரும் திருட தானே செஞ்சிருக்கிறோம். நான் ஏழை திருட்டு அவனுக்கு தண்டனை, பணக்காரன் வேற தண்டனையா? பிஏபிக்கு ஒரு தண்டனையா? நீதிமன்றத்தை ஒரே உதாரணம் சொல்லி பிடிக்கிறேன். நீதிமன்றத்திலேயே உச்ச நீதிமன்ற உத்தரவு என்ன உத்தரவு? பாபர் மசூதி கை வைக்க கூடாது. ஊர்வலம் போனாங்க அத்வானி தலைமையில். பாபர் மசூதியை கை வைக்க ஒரு சேதம் ஏற்படக்கூடாது. கோர்ட்ல உறுதிமொழியும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போய் கூட்டமா போய் இடிச்சு விட்டாங்க. நிக்குது, போலீஸ் நிக்குது, நாட்டில் அரசாங்கம் இருக்கு. எல்லாத்தையும் மீறி சொல்ல போனா ராணுவத்தில் ஒன்றும் சேர்ந்துக்கிட்டு இடிச்சானுவோம். அதெல்லாம் வீடியோவில் இருக்குது. எல்லாருமா சேர்ந்து இடி தள்ளிட்டாங்க. சரி, அவங்க தான் போயிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும்னு போனா நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது. என்ன தண்டனை? நீங்கள் நீதிமன்றத்தை உத்தரவை மீறிய காரணத்தினால், நீதிமன்றத்தை அவமதித்த காரணத்தினால் கோர்ட்டு களையும் வரை உங்களுக்கு தண்டனை. அத்வானிக்கு போய் காலையில் நிப்போம்ல, சாயந்தரம் வரைக்கும் கோர்ட்டு நிற்கும். சேரை போட்டு உட்கார வச்சிருவாங்க. காலைல 10 மணிக்கு போவாரா, சேர்ல உட்காந்து 5 மணி போயிட்டு வர்றேன். இதான் தண்டனை. யாருக்கு? அத்வானிக்கு அந்த தண்டனை. இதே மாதிரி நீ சாதாரண விஷயத்துக்கு நீ பண்ணன்னு சொன்னா உன்னை பிடிவாரண்டு போட்டு தூக்கிட்டு போய் என்ன செய்ய, மிதிச்சு கடைசியில 2 வருஷம் ஜெயிலு. உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறினால் கூட உத்தரவு பாக்குறது இல்ல, யாருன்னு பாக்குறது. உத்தரவு மீறினா எவன் மீறினா என்ன அதனை செய்யணும். அப்ப சட்டத்தை எவன் வேண்டாலும் மீறலாம். இப்ப நாட்டில் ரூபா நோட்லாம் செல்லான்னு அறிவிச்சாங்க.
ரூபா நோட்டு 2000 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டுனா செல்லான்னு அறிவிச்சாங்க. செல்லா யார் அறிவிக்கணும்? சட்டப்படி யார் அறிவிக்கணும்? பிரதமர் அறிவிக்கலாமா? ரூபா நோட்டில் யார் கையெழுத்து போட்டிருக்கான்? மோடியா கையெழுத்து போட்டிருக்காரு? மன்மோகன் சிங் கையெழுத்து போட்டிருக்காரு. ரூபா நோட்டு எடுத்து பாருங்க. 1 ரூபா 2 ரூபாயில இருக்காது, கையெழுத்து இருக்காது, கவர்னர் போட மாட்டாரு. அது அரசாங்கம் அடிக்கிற நோட்டுங்க. 1 ரூபா 2 ரூபா தலை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருப்பான். 50 ரூபா 10 ரூபா தலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா தலை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருப்பான். ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. 1 ரூபா 2 ரூபா சில்லறை தட்டுப்பாடு இந்தியன் கவர்மெண்ட் 1 ரூபா 2 ரூபாய் கையில தான் எடுத்து பாருங்க. என்ன போட்டுருவான்? இந்தியன் கவர்மெண்ட் போட்டுருவான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருப்பான். 100 ரூபாய் எடுத்து பாருங்க, 50 ரூபாய் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்க மாட்டான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருப்பான். அதனுடைய கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்? இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 50 ரூபாய்க்கு நான் பொறுப்பு, சைன் பண்ணி தர்றான். அந்த வாசகத்தை எழுதி கையெழுத்து போட்டிருக்கான். இந்த ரூபாயை செல்லாதுன்னு யார் அறிவிக்கணும்? ரிசர்வ் பேங்க் தான் அறிவிக்கணும். ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் தான் அறிவிக்கணும். உலகத்தில் எந்த நாட்டிலையும் அமெரிக்காவுடைய சர்வ அதிகாரம் படைத்த அந்த அறிவிக்க முடியாது. அந்த நாட்டு ரிசர்வ் பேங்க் தான் அறிவிக்க முடியும். ஒரு சட்டவிரோதமாக இவருக்கு எந்த ஒரு பவரும் ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. சொல்றாரு இப்படி இருக்காங்க. அப்படி பேரு கோர்ட்டு சும்மா இருக்கிறான். என்ன சட்டத்தை செஞ்சேன்னு கேட்க மாட்டேங்கிறானே. நீ எந்த சட்டத்துல செல்லான்னு சொன்ன, உனக்கு அப்புறம் ரைட் இருக்கிறது. ரிசர்வ் பேங்க் சொல்லணும், அதுக்குரிய கமிஷனை கூட்டணும், அதுக்குரிய காரணங்களை விளக்கணும். அதெல்லாம் ஒப்புதல் வாங்கின பிறகு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அறிவிக்க வேண்டும். அத இந்த செல்லாது அறிவிச்சது செல்லாது சட்டப்படி. உலகத்தில் வேற எந்த நாடா இருந்தாலும் ஒரு நாட்டுடைய அரசாங்கம் ரூபா நோட்டு செல்லாது அறிவிக்க இயலாது. அரசாங்கத்திலிருந்து ரிசர்வ் பேங்க் தனியா பிரிச்சு வச்சிருக்கான். இப்ப தேர்தல் கமிஷன் இருக்குல்ல, அதுவும் கையாளாக்கிட்டாங்க. நீதிமன்றம் கையா போச்சு, தேர்தல் கமிஷன் ஆயிடுச்சு. எதுக்கு தனியா வச்சான்? அவன் தேர்தலை தனியா நடத்துவான், அவனுக்கு தனி ரைட்டு. பிரதமர் தலையிடக்கூடாது, முதல்வர் தலையிடக்கூடாது, போலீஸ் தலையிடாது, போலீஸ்ல அவனுக்கு கீழே இருக்கணும் தேர்தல் நேரத்தில். அந்த மாதிரி தான் நிதி ஆதாரங்களை பாதுகாக்கணுமா இருந்தால் கவர்மெண்ட் கையில் நாசமாயிட்டு போயிருவாங்க. அரசாங்கத்து கையில் இருக்கக்கூடாது. 1 ரூபா 2 ரூபா அடிச்சுட்டு போ, பெரிய தொகையெல்லாம் அடிக்கக்கூடாது, நீ அது ரிசர்வ் பேங்க் தான் அனுப்பிச்சுக்கிறோம் என்று சொல்லி ரிசர்வ் பேங்க்ல இருந்து தான் இந்த முடிவு எடுக்கணுமா? என்னங்கடா நீதி இது? சட்டத்தில் இருக்க, சட்டத்தில் இருக்கா அப்படி? அப்ப இந்த நீதியை இதே மாதிரி மொத்தம் அறிவிக்க முடியுமா? நீதிமன்றத்துக்கு மீறி ஒரு சட்டமறியான தப்பு அறிவிச்சோம்னா நாட்டையே படுகொலியில தள்ளக்கூடிய ஒரு முடிவு எடுக்கிறான். கோர்ட்ல கேட்க மாட்டேங்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் கேட்க மாட்டேங்கிறான், வழக்கு போடுறாங்க. அவசர வழக்கா 6 மாசம் எல்லா நோட்டீஸ் எல்லாம் காலாவதியாகி முடிகிற வரைக்கும் அவசர வழக்கு போட்டா கூட என்ன செய்யணும்? காலையில் எடுத்துருக்கணும். ராத்திரிக்கு செல்லாதுன்னா காலையில தடை போட்டிருக்கணும். கோர்ட்டு கொண்டு ஆதாரத்தை, பிரதமருக்கு அதிகாரம் இருக்குன்னு கொண்டு வந்து காட்டுத அப்படின்னு சொல்லி இருக்கணும். பிரதமருக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்காம வழக்க போட்டுக்கொண்டு 6 மாசம் தள்ளி வைக்கிறேன். எதுக்கு தள்ளி வைக்கிற? தருவில் நின்று கியூல நின்று 200 பேர் செத்து போன பிறகு என்ன செய்யறாரு? விசாரிப்பாராம். அதுக்கெல்லாம் மேட்ரு முடிஞ்சு போச்சு. மேட்ரு பூரா செல்லாம போய் அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்து புது நோட்டு அமலுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? ஏற்கனவே புழக்கத்தில் வந்துவிட்ட காரணத்தினால் வழக்கு தள்ளுபடி, முடிஞ்சு வச்ச கதை. இதுதான் உங்க சட்டம். நீதியா நடங்கடா. யாரா இருந்தாலும் ஒரே நீதி, சட்டத்தின்படி நடங்க, சட்டத்தில் அனைவரும் சமம் நடங்க. இது இல்லைன்னா நாசமாயிரும், நாடு நாசமாயிரும், குடும்பம் நாசமாயிரும். நாங்க ஒரு ஜமாத்தை வச்சிருக்கோம் வைங்களேன். இப்ப ஜமாத்துல ஒரு தவறுக்கு தான் தண்டனை வச்சிருப்போம். யார் செஞ்சாலும் தண்டனை இருக்கணும். அது அவருக்கு, இவருக்கு கொடுக்க கூடாது. அவருக்கு அது சரி, இவருக்கு செஞ்சீங்க, அது இயக்க நாசம் போயிடும். வீட்டுல இருந்தா வீடு நாசம், நாட்டில் இருந்தா நாடு நாசம், மாநிலத்தில் இருந்தா மாநில நாசம். ஒரு ஜமாத்துல இருக்குமே ஜமாத்து நாசம். ஒரு ஜமாத்து இருக்குது, ஜமாத்துல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்ன செய்யறது? ஒரே தவறு, வரதட்சணை வாங்க கூட ஒரு ஜமாத்துல தீர்மானம் போட்டிருப்பாங்க. ஏப்ப சாப்ப வாங்கினா அவனுக்கு ஃபைன் போடுறது, பணக்கார வாங்கினா விட்டுறது. இது உருப்படுமா? நபிகள் நாயகம் நீதிக்கு இலக்கணமா சொன்னார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எதனால் அழிந்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அழிந்து நாசமா போனார்கள் தெரியுமா? முக்கியமான ஆள் தப்பு செஞ்சால் அவனை விட்டு விடுவார்கள், சாதாரண ஆள் தப்பு செஞ்சால் அவனை தண்டிப்பார்கள். இதுதான் நாசம், சர்வ நாசத்துக்கு காரணம்.
நாடு நாசமா போனாலும் சரி, வீடு நாசமா போனாலும் சரி, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஆள் பார்த்து சட்டம் பேசுவது, ஆள் பார்த்து வளைகிறது. அது எங்கேயும் இருக்கக்கூடாது. ஒரு நிறுவனத்தில் கூட இருக்கக்கூடாது. ஒரே தரத்தில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு பாரபட்சமா சம்பளம் கொடுக்கலாமா? திறமையை பொறுத்து கூட கொலை செய்யலாம். சேம் ஒரே மாதிரி இருக்கலாம் ரெண்டு பேரும், எல்லா வகையிலையும், சீனியார்ல, உழைப்புல, திறமையில. அப்ப என்ன செய்யக்கூடாது? ஆள் பார்த்து செஞ்சிடக்கூடாது. அப்ப எல்லா விஷயங்கள்லையும் ஒரே மாதிரியான ஆட்களுக்கு, ஒரே மாதிரியான செயலுக்கு, ஒரே மாதிரியான குற்றத்திற்கு, ஒரே மாதிரியான பாராட்டத்தக்க செயலுக்கு ஒரே மாதிரி முடிவெடுக்கணும். ஆள் பார்த்து நேரம் பார்த்து முரணு அடிச்சோம்னு சொன்னா எல்லாம் அழிந்து நாசம் ஆகிவிடும். இது உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த சமநீதி, இது மட்டும் வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் உலகத்தில். சமநீதி இதை வச்சு நம்ம என்ன சட்டம் போடுறோமோ எல்லாத்துக்கும் உள்ளது ஆக்கிப்பாரு. நீ என்ன வேண்டாலும் போட்டுக்க, சட்டத்தை போட்டுக்க. ஊர்வலம் போகக்கூடாதுங்கிறியா? ஒருத்தனையும் போகக்கூடாது. போகலாம்ங்கிற எல்லாத்தையும் போடு. ஊர்வலம் போகக்கூடாது என்ன? ஓ ஊர்ல அனுமதி இல்லை, ஓ ஊர்ல அனுமதி. அது என்னது? ஊர்வலம் போகலாம போகக்கூடாதுங்கிறியா? போகக்கூடாது, ஒத்தனை போகான்னு சொல்லு. எவனும் கோவம் வராது. ஊர்வலம் போன்னு முன்றான அவனு கூட ஏன் கோவம்? அவனை கொடுத்துறியாண்டா, எனக்கு இல்லைங்கிற. அதான் கோவத்துக்கு காரணம். அட உனக்கு சிங்கப்பூர்ல எவனாச்சும் ஊர்வலம் போக முடியுமா? சண்டை வருதா? சிங்கப்பூர்ல மத ஊர்வலம் நடத்த முடியாது. முஸ்லீம் செய்ய முடியாது, இந்துவும் செய்ய முடியாது. ஊர்ல பேசக்கூடாது. இருந்த இடத்த கத்திட்டு போ. என்ன ஊர்வலம் போற? அப்படி ஒரு சட்டம் இருக்கா? அதுல எங்களுக்கு பஞ்சாயத்து இல்ல, எல்லாத்துக்கும் கூடாது. ஊர்வலம் இல்லை என்றால் எவனுக்கும் இல்லை, போராட்டம் இல்லை எவனுக்கும் இல்லை, பொதுக்கூட்ட அனுமதி இல்லை என்றால் எவனுக்கும் இல்லை. இருக்குன்னா எல்லாத்துக்கும் இருக்கு. இருக்கு என்றால் எல்லாத்துக்கும் கொடு, இல்லைன்னா ஒத்தனை கொடுக்காது. இதை மட்டும் செஞ்சு பாருங்க, அரசாங்கத்துக்கு எக்கச்சக்கமான மிச்சமாயிரும். சண்டைக்கு தான் அரசாங்கத்துக்கு நிறைய செலவாகுது. சட்டம் சேதமாக்கிறான். அது யார் காசு? நீங்க செய்யற இந்த கலவரத்தை உண்டாக்கி விடுறதுனால பஸ்ஸை உடைச்சா யார் விட்டு பஸ்ஸுங்கிறான்? நம்ம பஸ் தானே. அது ஆஸ்பத்திரி உடைச்சா யார் விட்டு? இது நம்ம தானே. அட தனியார் சொத்தை உடைச்சா அவன் நம்மால் தானே, நம்ம நாட்டு சொத்து தானே. அனைத்து போலீசாரை குவிக்க வேண்டி இருக்கிறத, தண்ணி ஊன் தண்ணி இல்லாம மாச கணக்கில். ஸ்டார்டிங்ல கரெக்டா இருந்து பாருங்க. எங்கே இன்னையிலிருந்து முடிவு, இங்க உள்ள ஒரு எஸ்பி இருந்தாரே, ஆனால் அவர் முடிவெடுத்து பார்க்கட்டும். என்னுடைய மாவட்டத்திற்குள்ள சமம் தான் யாரா இருந்தாலும், ஒரு சண்டை வருதான்னு பாரு. என்ன முடிவு எடுத்துக்க, கூட இல்லைன்னு சொல்லு, எஸ்ன்னு கூட சொல்லு, நோண்டு கூட சொல்லு, எஸ்னா எல்லாருக்கும். இதை செஞ்சு பாரு, அந்த மாவட்டம் எப்படி இருக்குன்னு பாரு. அந்த நாடு, அப்படி ஒரு நாடு இருந்தா அந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த சமநீதி என்பதுதான் நாட்டில் இல்லாத காரணத்தினால, உலகத்தில் இல்லாத காரணத்தினால